பெட்டிஷனர் தன்னுடைய பெட்டிஷன்ல கேட்டது என்ன அப்படின்னா, மலை உச்சியில் வேறு ஒரு இடத்தில் விளக்கேற்றுவது. ஆனா அதற்கு முன்னதாக அவர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு கொண்டு வந்து கொடுத்த லெட்டர்ல கேட்டது என்னன்னா, பாரம்பரியமாக வழக்கமாக மரபு வழியாக ஏற்றக்கூடிய இடத்தில் ஏற்ற வேண்டும் லெட்டர் கொடுத்துட்டு ஹைகோர்ட்ல வந்து என்ன பொய் சொல்றாரு அப்படின்னா, தர்காவுக்கு பக்கத்தில் 20 மீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற பாரம்பரியமான தீபத்தூணில் ஏற்றுவதற்கு உரிமை வேண்டும், அதற்கு எந்த சட்டத்தடையும் இல்லாத போது கோயில் என்னை தடுத்து நிறுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. அப்பதான் மாசிலாமணி என்ன சொல்றாருன்னா, இது வந்து கம்ப்ளீட் கேமோஃப்ளாஜ். ஓ, அப்ப வந்து இந்த பெட்டிஷன் வந்து ஓபனிங்லயே போய் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்றீங்களான்னு கேட்டிருக்கணும் நீதிபதி. ஆனா அதை கேட்கல. மாறாக அப்ப சரியா கொடுத்தா மட்டும் நீ என்ன கையெழுத்து போட்டு விட்டுருவியா, நீ என்ன ஒத்துக்கிட போறியா? அதாவது இது எப்படி இருக்குன்னா, நீ இந்து விரோதி தானே அப்படின்னு சங்கிகள் கேட்பாங்க இல்லையா வெளியே, அந்த தோரணையை கொடுத்துருது. நீதிபதி அந்த நோக்கத்தோட கேட்டாருன்னு நான் சொல்லல. ஆனா ஜிஆர் சாமி இப்ப ஜெயச்சந்திரன் பேரெல்லாம் குழப்புது. அதாவது வாய் தான் வேறையாக இருக்கிறது, உருவம் தான் வேறையாக இருக்கிறது, கேள்வி ஒன்னாவே தான் இருக்கு. அதனால எனக்கு ஜெயச்சந்திரன் சாமிநாதன் பேர் இடையில கன்ஃபியூஸ் ஆயிருச்சுன்னா ஆடியன்ஸ் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரியா கொடுத்திருப்பேனா ஏத்துக்குவேன்றது இல்ல, இப்ப நீ அவங்களுக்கு ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்றத தான் கேட்கிறாரே தவிர கோர்ட் ஒரு தரப்புக்காக கேட்கிற மாதிரி இருக்கு. ஆமா, கோர்ட் தான் ஆல்ரெடி ஸ்டாண்ட் எடுத்துருச்சு. அதனால தானே தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. அதனால தானே தமிழ்நாடு அரசும் எம்பிக்களும் பார்லிமெண்ட்ல போய் இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. மலை மீது இருப்பது தீபத்தூண் தான் என்பதற்கு ஒரு துண்டுச்சீட்டு ஆதாரம் கூட அவரிடம் இல்லை, வேறு யாரும் அவரிடம் சமர்ப்பிக்கவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எதன் அடிப்படையில் சிங்கிள் ஜட்ஜு அந்த ஆர்டரை பாஸ் பண்ணாரு? இப்போ மயில்கல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது எப்படி நீங்க மயில்கல்னு சொல்லுவீங்க? தோகையே இல்ல அதுக்கு பேர் மயில்கல்லா அப்படின்னு ஒரு வேலை பெட்டிஷனர் சொல்லுவாங்கன்றீங்க. யாருக்கு தெரியும் எங்கிருந்து எந்த கேள்வி வரும்னு யாருக்குமே தெரியாதுங்க. இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்குது, இல்ல இவங்க RSS பின்னணி இருக்குது அப்படின்றத சொல்றீங்க, புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீதிபதிகளே ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதிகள், முன்னாள் சாமிநாதன்கள் இல்ல இவ்வளவு நீதிபதிகள் வந்து அவருக்கு ஆதரவா ஒரு சாலிடாரிட்டி வந்து வெளியிட்டிருக்கிறாங்களே, அதை எப்படி எடுத்துக்கிறது? அது ஒரு நியாயம் இல்லாமலே அப்படி கொடுக்க போறாங்க. 56 பேர் ஃபர்ஸ்ட் கையெழுத்து கீழெல்லாம் போல முதல் கையெழுத்தை பார்த்த உடனே வந்து ரைட்டரா அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். அந்த கையெழுத்து போட்ட ஒரு பேரு. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் அந்த இஷ்யூ வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கு. பார்லிமெண்ட்லேயே வந்து அமித்ஷா உட்பட இதுக்கு எல்லாம் பேசுகிறேன். இன்னைக்கு அர்னாக் தாக்கூர் அவர்கள் வந்து அன்னைக்கு தீபத்தை விடாமல் பக்தர்களை வந்து 144 போட்டு காவல்துறை வந்து தாக்கியிருக்குது அப்படின்றத ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட மோகன் பகவத்திலிருந்து ஸ்ரீதர் வெம்பு சோஹோ நிறுவனர் அவர் உட்பட எல்லாருமே இதை பற்றி இன்னைக்கு பேசக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் அவங்களும் இப்போ சிட்டிங் 2 ஜட்ஜு இவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 52 பேர் வந்து நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக ஒரு சாலிடாரிட்டியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பரபரப்பான சூழலில் வந்து இன்னைக்கு மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு மறுபடியும் ஜெயச்சந்திரன் அவரோட பெஞ்சுக்கு வந்து வந்திருக்கு. இந்த விசாரணை இன்னைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் எல்லாராலும் பார்க்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு இது யாருக்கு சாதகமாக இன்னைக்கு நாள் நீதிமன்றத்தில் அமைஞ்சிருக்கதா நீங்கள் பார்க்குறீங்க? ஜிஆர் சாமிநாதனுடைய 1ஆம் தேதி ஆர்டரு, அவருடைய 3ஆம் தேதி கண்டெம்ப்ட்டு, ஒரு 9ஆம் தேதி கொடுத்த ஆர்டரு என்று பல்வேறு ஆர்டர்ஸுக்கு எதிராக வெவ்வேறு தரப்பினர் அப்பீல் போகிறாங்க. இந்த அப்பீல் எல்லாமே யாருடைய பெஞ்சில் வருதுன்னா, ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் மற்றும் ஜஸ்டிஸ் ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வருது. இந்த 2 பேர் தான் ஏற்கனவே ஜிஆர் சாமிநாதன் போட்ட கண்டெம்ப்ட்டுக்கு எதிராக ஒரு மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதுவும் இவங்க பெஞ்சில் தான் வந்தது. அதில் அந்த சிஎஸ்எஃப் வீரர்களை அனுப்புனது சரி உள்ளிட்ட பல்வேறு ஆர்டர்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கும் அவங்க அமர்வு தான் விசாரணைக்கு எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து பல்வேறு தமிழ்நாடு அரசு தரப்பு சார்பாக அட்வொகேட் ஜெனரல் ராமன் அவர்கள் ஆஜராயிருக்கிறாரு. கோயில் தரப்பு சார்பாக இஓ சார்பாக மாசிலாமணி ஆஜராயிருக்கிறாரு. ஹெச்ஆர்என்சி சார்பாக சண்முக சுந்தரம் ஆஜராயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மற்ற கான்சல்ஸ் வந்து அப்பியராக அதை சப்மிட் பண்ண ரெடி ஆகும்போது இதை திங்கட்கிழமை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி விசாரணையில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தரப்பு பல வாதங்களை இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வாதங்களை ஒருவேளை இன்றைக்கு விட்டிருந்தால் மற்ற நாட்களில் வைப்பதற்கான நேரம் கிடைத்திருக்குமா அல்லது இவ்வளவு வாய்ப்பு கிடைத்திருக்குமா அப்படின்றது கூட தெரியல. இன்றைக்கு வாதம் வைத்தது மட்டும் இல்லாமல் மண்டேவும் வாதங்கள் தொடரப்போகிறது. இன்னைக்கு ஏஜி தான் ஓப்பன் பண்ணுறாரு ஆர்கியூமெண்ட்ஸை. அதாவது நீதிபதி வந்து அதை இறுதி தீர்ப்பு கொண்டு வரதுக்கான ஆமாம், அவர் ஓப்பன் பண்ணும்போதே வந்து இன்னைக்கு ஃபைனல் ஹியரிங்காக அதை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் ஃபைனல் ஹியரிங்காக அது முடியலை. இன்றைக்கி அது வழக்கம் போல் இனிஷியல் ஹியரிங்காக தான் போயிருக்கிறது. அடுத்தடுத்த ஹியரிங்ஸ் வந்து நடக்க தான் போகிறது.
இப்போ இன்னைக்கு ஓப்பன் பண்ணும்போதே ஏஜி தான் ஓப்பன் பண்ணுறாரு. ரிட் பெட்டிஷனை சம்மந்தம் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது. இதில் பயன்பாடே ரொம்ப தப்பாக இருக்குது. சிங்கிள் ஜட்ஜ் வந்து பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட ஒரு துண்டுச்சீட்டு கூட மலை மீது இருப்பது தீபத்தூண் தான் என்பதற்கு ஒரு துண்டுச்சீட்டு ஆதாரம் கூட அவரிடம் இல்லை. வேறு யாரும் அவரிடம் சமர்ப்பிக்கவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எதன் அடிப்படையில் சிங்கிள் ஜட்ஜு அந்த ஆர்டரை பாஸ் பண்ணார்? ரெண்டாவது, ஜஸ்டிஸ் GR சாமிநாதன் அவர்கள் பாரம்பரியமான பழக்க வழக்கம் கைவிடப்பட்டதாகவெல்லாம் பேசுகிறார். அப்படி ஒரு பாரம்பரிய பழக்க வழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் அவரிடம் ஏதாவது இருக்கிறதா? அப்படிப்பட்ட பாரம்பரியம் கைவிடப்பட்டதாக ஏதாவது அவரிடம் சான்று இருக்கிறதா? எதுவுமே கிடையாது. GR சாமிநாதன் அவர்களுடைய இன்டென்ஷன் என்பது அப்பியர்ஸ் ஒன்லி டு ப்ரொடெக்ட் த டெம்பிள்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பை இன்சிஸ்டிங் அப்பான் த லைட்டிங் ஆஃப் லேம்ப். விளக்கேற்றுவதன் மூலமாக கோயிலினுடைய சொத்துரிமையை பாதுகாப்பது என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அது பெட்டிஷனர் கோரிய மனுவிலிருந்து விலகியதாக இருக்கிறது. அந்த தர்காவுக்கு பக்கத்தில் தீபத்தூண் அப்படின்னு வரும்போது இப்போ இங்கே ஜெயச்சந்திரன் குறுக்கிடுகிறார். வாட் இஸ் ராங் இன் சேஞ்சிங் த பிளேஸ் ஆஃப் லைட்டிங் த தீபம் ஆன் த ஹில் இஃப் தேர் கேன் பி பெட்டர் விசிபிலிட்டி ஃபார் த பீப்புள்? இன்னைக்கு ஜெயச்சந்திரன் சார் வந்து புது பாலை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. எப்படி வந்து இந்த கிரிக்கெட்லலாம் அம்பையர்ஸ் வந்து விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க, பேட்ஸ்மேனும் பவுலரும் ஃபீல்டரும் சேர்ந்து விளாடுவாங்க. அடிக்க பந்து தேஞ்சு போயிடும். பந்து தேஞ்ச உடனே ஐயோ இந்த பந்தில் விளையாடாதீங்க, நான் உங்களுக்கு புது பந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் புது பால் எடுத்துகிட்டு வருவாரோ அந்த மாதிரி ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் வந்து புது பால் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அந்த பால் என்ன அப்படின்னா, மலைக்கு மேலே வேறு இடத்தில் ஏற்றும் போது தரையில் நிற்கும் மக்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும் தானே, அதனால் அங்கே ஏற்றினால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போ ஏஜி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, தட் cannot be the parameter to change the customary practice. எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக மரபாக பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கம் ஒன்றை மாற்றுவது என்பது சரியாக இருக்காது. அது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது வேகான ஒரு வாதமாக இருக்கிறது. அப்போ மறுபடியும் குறுக்கிடுறாரு யார்? ஜெயச்சந்திரன். ஈஓ தரப்பு அடுத்து ஆஜராக போகுது. ஏஜி தன்னுடைய வாதங்களை முடிக்கிறாரு. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சார்பாக மாசிலாமணி ஆஜராகும் போது, வாங்க மாசிலாமணி, நீங்கள் பேசுகிறதான் நான் கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். கோயில் தரப்பு என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா the EO had not taken a decision on changing the lighting of Deepam when Justice Kanagaraj in his judgment had left to the discretion of the EO to take a call. அதாவது அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஜஸ்டிஸ் கனகராஜ் தீர்ப்புல கோயிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் எந்த வருஷம் வந்த தீர்ப்பு? 96ல வந்த தீர்ப்பு. 94ல போட்ட வழக்கு 95 96ல வந்த தீர்ப்பு. இந்த 96 தீர்ப்புல கனகராஜ் தான் வந்து ஈவோ நினைச்சா விளக்கேற்றுற இடத்த மாத்திக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க அதன் மீது என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு முதல்ல இந்த கேள்வியே தப்பு யுவர் ஆனர். கனகராஜ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, பாரம்பரியமாக விளக்கேற்றுகின்ற இடம் என்பது உச்சி பிள்ளையார் கோவில் மண்டபம் தான், அதில் ஏற்றுகின்ற உரிமை கோயிலுக்குத்தான், வேறு யாரும் அங்கு ஏற்றக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. வேறு இடங்களில் விளக்கேற்றிக் கொள்வதற்கு தனிநபர்கள் விரும்பினால் அவர்கள் தேவஸ்தானம் தரப்பிடம் உரிய அனுமதி பெற்று தேவஸ்தானத்தினுடைய ஒப்புதலோடு காவல்துறையினுடைய அனுமதியோடு தான் ஏற்ற முடியும். இவ்வளவுதான். ஆக கார்த்திகை தீபம் ஏற்றுறதை தனிநபருக்கு கொடுக்க சொல்லி கனகராஜ் சொல்லலை. தீபம் ஏற்றும் இடத்தை கோயில் நினைத்தால் மாற்றிக்கொள்ளலாம் என்று கனகராஜ் சொல்லலை. தீபம் ஏற்றுகின்ற இடம் என்பது ட்ரெடிஷனலி எங்க, ஆர்டினரிலி எங்க, ரெண்டுமே வந்து உச்சி பிள்ளையார் மண்டபம் தான்றதை ரொம்ப தெளிவாக உத்தரவாதப்படுத்தி இருக்கிறாரு. இந்த கேள்வியே வந்து ரொம்ப திருகலான ஒரு கேள்வியாக தெரிகிறது. அடுத்து மாசிலாமணி அப்பேர் ஆகிறாரு. மாசிலாமணி வந்து தன்னுடைய பேருக்கு ஏற்றார் போல மாசில்லாத மணியாக இன்றைக்கு மதுரை நீதிமன்றத்தில் ஒளிர்ந்திருக்கிறார். நம்ம வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கேட்கணும், அவருடைய ஆர்கியூமெண்ட்ஸை கேட்கணும்னு அவ்வளவு ஆர்வம் வருகிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே என்னன்னு தெரியல, உள்ள என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க. வீடியோ கான்ஃபரன்சிங் பல வழக்கறிஞர்களே நீங்கள் ட்ரை பண்ணி ஆக்சஸ் கிடைக்கல, வழக்கறிஞர்களுக்கே பெர்மிஷன் இல்லை. அப்போ அந்த அளவிற்கு ஏதோ மறைக்கப்படுகிறதா அப்படின்றது தெரியல. இல்லை நெட்வொர்க் இஷ்யூவா என்னன்னு தெரியல. எப்படி நெட்வொர்க் இஷ்யூனா, சென்னையில் இருக்கிற எனக்கும் என்ட்ரி கிடைக்க மாட்டேங்குது, மதுரையில் இருக்கிற வழக்கறிஞர்களுக்கும் என்ட்ரி கிடைக்க மாட்டேங்குது, டெல்லியில் இருக்கிற வழக்கறிஞர்களுக்கும் என்ட்ரி கிடைக்க மாட்டேங்குது. ஏன் இந்த என்ட்ரி மறுக்கப்பட்டது? வீடியோ கான்ஃபரன்சிங்கிறது எதுக்கு? கோர்ட் வந்து டிரான்ஸ்பரண்டாக நடக்கணுன்றதுக்காக தானே வீடியோ கான்ஃபரன்சிங். ஆன்லைனில் அவங்களும் அப்பேர் ஆகலாம், மக்களும் பார்வையிடலாம்ல. அப்போ சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து தனிநபர்கள் உள்ள நடக்கிறது வீடியோ கான்ஃபரன்சிங்கில் போய் பார்க்க முடியுங்கும் போது மதுரை ஹைகோர்ட்டோ அல்லது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏன் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏற்கனவே GR சாமிநாதன் இதே போல வீடியோ கான்ஃபரன்ஸை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜட்ஜ்மெண்ட்டை வாசிச்சாரு. இத்தனைக்கும் ரெஸ்பாண்டன்ட் வக்கீல் பூராமே ஆன்லைனில் இருக்கிறாங்க. ரெஸ்பாண்டன்ட் வக்கீல் யாருமே கேட்க முடியாத அளவுக்கு மைக் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாசிக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. ஏன் இப்படி நடக்கிறது என்பதை
நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களோ ஜிஆர் சாமிநாதன் அவர்களோ பொதுவெளியில் பேசுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா சாமிநாதன் சார் வந்து பொதுவெளியில் நிறைய பேசுவார். அவர் பேசின எல்லாமே இருக்கு, குறிப்புகளாக எடுத்து வச்சிருக்கிறேன். தேவைப்படும் போது அதை நம்ம பயன்படுத்துவோம். ஜிஆர் சாமிநாதன் இப்போ ஜெயச்சந்திரன் பாருங்க, எல்லாம் பேரெல்லாம் குழப்புது. அதாவது வாய் தான் வேறையாக இருக்கிறது, உருவம் தான் வேறையாக இருக்கிறது, கேள்வி ஒன்றாவே தான் இருக்குது. அதனால் எனக்கு ஜெயச்சந்திரன் சாமிநாதன்ற பேர் இடையில கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா ஆடியன்ஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ ஜெயச்சந்திரன் சார்கிட்ட வந்து இவர் கேட்குறாரு, மாசிலாமணி தன்னுடைய வாதங்களை முன்வைக்கிறார். மாசிலாமணியினுடைய வாதங்கள் வந்து என்ன அப்படின்னா, ஓப்பனிங்கில் ஒரு போடே வந்து ஒரு பெரிய ஆட்டம் பாம்பு தான் போட்டிருக்கிறாரு. இஃப் வி பெர்மிட் இட் டு ஹேப்பன் வி வில் பி ஓப்பனிங் ஏ பேண்டோராஸ் பாக்ஸ். நாம் வந்து ஒரு பேண்டோரா டப்பாவை திறந்து விடுற மாதிரியா மாறிடும். இது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, ராஜீவ்காந்தி வந்து அயோத்தியில் இருக்கக்கூடிய பாபர் மசூதியில் ராமரை வழிபடுவதற்கு திறந்து விடுறாரு. அதை தான் வந்து எல்லாருமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ராஜீவ்காந்தி பேண்டோரா பாக்ஸை திறந்து விட்டார், அது பல பூதங்களை கிளப்பிய டப்பாவை அவர் திறந்து விட்டார் அப்படின்பாங்க. அது போன்ற ஒரு டப்பாவை நாங்கள் இங்கே திறக்க முடியாது அப்படின்னு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தரப்பில் ஆஜரான மாசிலாமணி சொல்லியிருக்கிறார். மேலும் அவர் வந்து பல்வேறு சட்ட ரீதியான வாதங்களை முன் வச்சிருக்கிறார். பெட்டிஷனர் தன்னுடைய பெட்டிஷனில் கேட்டது என்ன அப்படின்னா, மலை உச்சியில் வேறு ஒரு இடத்தில் விளக்கேற்றுவது. ஆனால் அதற்கு முன்னதாக அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு கொண்டு வந்து கொடுத்த லெட்டரில் கேட்டது என்னன்னா, பாரம்பரியமாக வழக்கமாக மரபு வழியாக ஏற்றக்கூடிய இடத்தில் ஏற்ற வேண்டும்னு லெட்டர் கொடுத்துட்டு ஹைகோர்ட்டில் வந்து என்ன பொய் சொல்றாரு அப்படின்னா, தர்காவுக்கு பக்கத்தில் 20 மீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற பாரம்பரியமான தீபத்தூணில் ஏற்றுவதற்கு உரிமை வேண்டும், அதற்கு எந்த சட்டத்தடையும் இல்லாத போது கோயில் என்னை தடுத்து நிறுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. அப்பதான் மாசிலாமணி என்ன சொல்றாருன்னா, இது வந்து கம்ப்ளீட் கேமஃப்ளாஜ், உங்களை ஏமாற்றுவதற்காக, உங்களிடமிருந்து ஆர்டர் ஆஃப் மேண்டமஸ் வாங்குவதற்காக வேண்டுமென்றே பொய்யான ஒரு பெட்டிஷனை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. இது போனஃபைடே பொய்யானது அப்படின்றத சொல்றாரு. இல்லை, அப்போ அதுக்கு தானே நீதிபதி கேட்குறாரு. அப்போ உங்ககிட்ட தெளிவாக அந்த கோரிக்கை வச்சிருந்தா நீ அதை ஏற்றுட்டு இருப்பீங்களா? அதுக்கு வருவோம். நீதிபதி வந்து அங்கே என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீதிபதி கேட்க வர்றதுக்கு முன்னாடி நீதிபதி இந்த கேள்வியை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட கேட்கல. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டிருந்தா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து கோயில் தரப்பு நேரடியாக பதில் அடிச்சிருப்பாரு, பற்று கொடுத்த பதிலை தூக்கி டக்குன்னு முன்னாடி வச்சிருப்பாரு. இதுதான் பற்று சொன்னது, இப்போ நீங்கள் மாறுறீங்களா இல்லையான்னு கேட்டிருப்பாரு. அவர் அதை நேக்கா சண்முக சுந்தரத்திட்ட வந்து கேட்கிறாரு. ஹெச்ஆர்என்சி சார்பாக ஆஜராகக்கூடிய அட்வொகேட் சண்முக சுந்தரத்திட்ட வந்து கேட்கிறாரு. இப்போ மாசிலாமணியினுடைய வாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு புள்ளி என்ன அப்படின்னா, அவர் ஜஸ்டிஸ் சாமிநாதனுக்கு எதிராக ஒரு 10 பாயிண்ட்டை படார்னு முன் வச்சிருக்கிறார். ஜட்ஜு வந்து ஒரு பிழையான தகவலின் அடிப்படையில் முடிவெடுத்திருக்கிறார். முதல் பிழை. ரெண்டாவது, பாரம்பரியமான இடம் என்று சொன்னாலும் அதற்கு உரிய ஆதாரங்கள் இல்லாமல் முடிவெடுத்திருக்கிறார். மூணாவது, ப்ளீடிங் என்ன கோரிக்கையோ அதை தாண்டி போய் தீர்ப்பளித்திருக்கிறார். 3. அதே போல எதிர்மனுதாரர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைப்பதற்கு உரிய கால அவகாசம் கொடுக்காமல் தீர்ப்பளித்திருக்கிறார். அடுத்தது, இது பொது பயன்பாட்டிலே இல்லாத ஒரு மரபை புதியதாக திணிப்பதன் மூலமாக அதை ஏதோ உரிமை கொடுப்பது போல கொடுத்திருக்கிறார். அது தப்பு. அடுத்தது, பெட்டிஷனர் கேட்காததையெல்லாம் இவராகவே முன்வந்து கொடுத்திருக்கிறார். அடுத்த பிழை. அதற்கடுத்து, எந்த விதமான லீகல் ரைட்டும் இல்லாத ஒருத்தருக்கு இதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அத்தாரிட்டிஸ் உரிய வேலையை சரியாக செய்ய முடியாதபடிக்கு இந்த ஆணை அமைந்திருக்கிறது. அடுத்தது, கடைசியாக அவர் ஹைலைட்டாக சொல்றது என்னன்னா, the judge failed to take note of long established customary practice affirmed by several bindings. பல்வேறு நீதி பேராணைகளின் மூலமாக உறுதி செய்யப்பட்ட பாரம்பரியமான நடைமுறை என்பதை கவனத்திலேயே எடுத்துக்கொள்ளாமல் தீர்ப்பெழுதியிருக்கிறார். லாங் ஸ்டாண்டிங் கஸ்டம் ஹேஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் லா. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பாரம்பரியம் என்பது சட்டத்திற்கு இணையானது. அண்ட் cannot be displaced by judicial direction. ஒரு நீதி வழிகாட்டலின் மூலமாக அதை மாற்றி அமைக்க முடியாது. டூயிங் so would amount to arbitrary exercise of power. தன்னுடைய அதிகாரத்தை வரம்பற்று பயன்படுத்துவதாக அது மாறிவிடும். அவர் இன்னொரு வித்தியாசத்தையும் சொல்றாரு. விளக்கேற்றுறதுக்கும் தீபம் ஏற்றுறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னாரு. எனக்கு முதல்ல அது புரியல. விளக்கேற்றுறதுன்னா ஒரு அகல் விளக்க எண்ணெயை ஊற்றி ஏற்றுறது. அப்படி ஒரு விளக்க அந்த மலை மேலே இருக்கக்கூடிய அந்த சர்வேக்கல்ல போய் வச்சு ஏற்றுனீங்கன்னா ஏற்றவே முடியாது, ஏற்றின உடனே அணைஞ்சிரும். அங்கே ஏற்றணும் அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுற மாதிரி பெரிய சொக்கப்பனை கட்டி ஏற்றுறாங்க. ஆமாம், சொக்கப்பனை கட்டி ஏற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய அடுக்கடுக்கான திரிகள், அடுக்கடுக்கான ஓலைகள், அதற்குள்ள எண்ணெய் இவ்வளவும் ஊற்றி ஏற்றினாதான் அப்படிப்பட்ட ஒரு தீபத்தை ஏற்ற முடியும். அப்படியான தீபத்தை, அப்படிப்பட்ட தீபம்னா கீழே இருந்து பார்த்தா விசிபிளா வர மாதிரி ஒரு, ஆமா, ஆனா அப்படியான தீபத்தை அங்க ஏற்ற முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த தூணோட அளவே இம்புட்டோண்டு
ஒரு சின்ன தூண்ல போய் இத்த தண்டியை நீங்க எப்படி ஏத்துவீங்க? அப்ப அங்க ஏத்துறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல எப்படி ஏத்துறது நீங்க கொடுக்க முடியும்? இல்ல அது இன்னொன்னு தர்காவே அஃபெக்ட் பண்ணுன்றதையும் சேர்த்து பார்க்கணும்ல. ஆமா, அதையும் சொல்றாரு. தர்காவையும் சேர்த்தது பாதிக்கும். இதுல மாசிலாமணி அவர்கள் வைத்த வாதத்துல 2 பாயிண்ட். 1, கஸ்டம்ஸ் எது நீண்ட கால மரபு என்பது. கஸ்டம் அப்படின்றது வந்து லாங் பிராக்டிஸ், அதாவது there is no evidence to show that தீபம் was there. 1862 இருந்து 2025 வரைக்கும் அந்த இடத்தில் தீபம் ஏற்றியதாக எந்த வரலாற்று ஆதாரமும் கிடையாது. லாங் பிராக்டிஸ் ஆஃப் நான் பிராக்டிஸ் ஆஃப் கார்த்திகை தீபம் ஆன் சச் அ பில்லர் பிகம்ஸ் த கஸ்டம். ஒரு இடத்துல ஏத்தவே மாட்டோம்னு நீண்ட காலமா முடிவெடுத்திருக்கிறாங்கல்ல, அதுதான் மரபு. அந்த மரபை தான் நாங்க ஃபாலோ பண்ண முடியும். ஆனா இல்லாத மரபை பின்பற்றுவதாக கோருகிறார். அப்ப கஸ்டம்ன்ற வாதத்தை முறியடிக்கிறார். ரெண்டாவது, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இன் தி லிட்டிகேஷன் ஆஃப் திஸ் நேச்சர் வயலேஷன் cannot be permitted. This is going to be the law or practice binding on all Hindus. இந்து சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேரின் மீதும் இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது. அதனால் எந்த விதமான ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷனும் இல்லாமல் வந்த இந்த மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளவை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் மாசிலாமணி அவர்கள் போனதற்கு பின்னாடி வருகின்ற அட்வொகேட் சண்முக சுந்தரத்தை பார்த்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, சண்முக சுந்தரம் ஓபன் பண்ணும்போதே ஜெயச்சந்திரன் குறுக்க புந்தார். அல்டிமேட்லி இட் வாஸ் ஃபார் தேவஸ்தானம் டு டேக் எ டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக சுந்தரம் வாதாடும் போதே ஜெயச்சந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்தர்களுக்கும் ஏதோ ஒரு இது இருக்கணும்ல, அவங்க தரப்புல இருந்து ஏதோ ஒரு கருத்து இருக்கணும்ல. Here a worshipper is coming. ஒரு வழிபாட்டாளர் வருகிறார். There is no record to show that the representation was placed before the commissioner. கமிஷனர் முன்னாடி அவர் வந்து ஆதாரங்களை எதையும் கொடுத்து வேணும்னு கேட்டதாக எதுவும் இல்லை. ஆமா, ஒத்துக்கிறேன். பட் ஆன் ஹோல் ரீடிங் ஆஃப் கனகராஜ் ஆர்டர், கனகராஜ் ஆர்டர் 96 ஜட்ஜ்மெண்ட்டை வாசிக்கும் போது, இஃப் அ worshipper wants to shift to another place, ஒரு பக்தர் வேறு இடத்திற்கு மாற்ற விரும்பினால், it is not completely closed, அதை முழுவதுமாக மறுக்கவில்லை. If they give you a representation properly, will you consider it அப்படின்னு கேட்கிறாரு. ஆனால் சண்முக சுந்தரம் அவர்கள் அந்த வாதத்திற்கு பலியாகாமல் இந்த இடத்துல வந்து ட்விஸ்ட் ஆயிருக்கலாம். குடுப்பியா மாட்டியான்னு கேட்கும்போது கொடுக்குறேன் மாட்டேன்னு சொல்லியிருந்தா இது பெரிய வில்லங்கமான வழக்காக மாறி. அவர் அத்தாரிட்டி கிடையாது, சொல்ல முடியாதுல்ல. கிடையாது. ஏற்கனவே வந்து ஒரு வழக்கு இருந்தது. ஆகம கோயிலுக்கு லிஸ்ட் இருக்கா இல்லையான்னு கேட்டபோது இருக்கு, ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால பிரச்சனையாச்சு. அது இப்போ வரைக்கும் பெண்டிங்கில் இருக்கு. அந்த மாதிரி இதில் போகலை. இதில் ரொம்ப தெளிவாகவே வாதிட்டு இருக்கிறாங்க. லெட் த அத்தாரிட்டிஸ் டிசைட். ஐ எம் நாட் த ஒன் டு கிவ் அ வேர்டு. அந்த வார்த்தைக்கான உத்தரவாதத்தை வந்து கோயில் கொடுக்கும். சட்டப்படி என்ன சரியோ, பழக்க வழக்கப்படி எது சரியோ அதை தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும். ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாருன்னா ஏற்றுப்பீங்களான்னா என்னால் இங்கே எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்க முடியாது. இட் இஸ் ஃபார் த லா டு டிசைட். இல்லை, இப்படி ஒருத்தர் நீதிபதி வந்து ஆன் த ஸ்பாட்டில் அவருக்கு இப்போ தான் ஒன்று, அதுக்கு முன்னாடி நாங்களும் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன் உங்ககிட்ட. அவருக்கு ஒன்று, இப்போ நீதிபதிக்கு ஒன்று கிளியர் ஆகிடுச்சு. அதாவது இந்த பெட்டிஷனர் ராமகு ரவிக்குமார்ன்றவர் ஈஓக்கு போட்ட பெட்டிஷன் வேற, அதை வச்சு கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்க ப்ரேயர் வேற. ஆமாம், அது ஒரு ஃபோர்ஜரி ப்ரேயர்ன்றதை அவர் இப்போ ரிலைஸ் பண்ணுறாரு. ஆமாம், அந்த அடிப்படையில் தான் வந்து ஓகே அதில் இல்லை, நீங்கள் சொல்கிற மாரி அந்த பெட்டிஷன் ஈஓ கொடுத்த பெட்டிஷன் இல்லை, அதனால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணல அப்படின்னா அதை முதல்ல அதை முடிக்கிறாரு. ஈஓட்ட கொடுத்த ப்ரேயர் வேற, இங்கே வேறன்றதை வந்து மறைமுகமாக ஒத்துக்கிறாரே தவிர நேரடியாக ஒத்துக்க மாட்டுறாரு. மறைமுகமாக ஒத்துக்கிறாருன்ற காரணத்தினால தான் ஒருவேளை சரியான வழியில் உங்களிடம் கொடுத்திருந்தால், அதான் ஒருவேளை சரியானனா அப்படி சரியில்லைன்றது தானே பொருள். அதான் நான் சொல்லலை, அப்படி சொல்லலையே. அதான் சொல்லலைன்றதான் நானும் கேட்குறேன். கரெக்ட், அதுதான், அதை சொல்லலைன்றது தான் பிரச்சனையே. இதுதானே வந்து பல தீர்ப்புகளில் இருக்கக்கூடிய சிக்கல். மாசிலாமணி அவர்கள் ரொம்ப தெளிவாக இன்னொன்று சொல்கிறாரு. அவர் ஹெச்ஆர்என்சிக்கு லெட்டர் கொடுக்கல, அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு தான் லெட்டர் கொடுத்தாரு. ஹெச்ஆர்என்சி வந்து ரெப்ரசன்ட் ஆகணும்னா கமிஷனருக்கோ ஜாயிண்ட் கமிஷனருக்கோ தான் லெட்டர் எழுதியிருக்கணும். அவர் அந்த 2 பேருக்கு எழுதல. அவர் எழுதுனது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பதில் கொடுத்துட்டாரு. பாரம்பரிய இடத்துல ஏற்ற சொல்லி கேட்டார். தனிநபர்களை ஏற்றுறது வழக்கம் இல்லை, அதனால கோயில் நிர்வாகமே ஏற்றுன்னு பதில் கொடுத்தாச்சு. இப்போ தனிநபர் ஏற்ற மறுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து வேற பெட்டிஷனை கொண்டு வந்து நிட்டுறாங்கன்னு சொல்லும்போது, ஓ அப்போ வந்து இந்த பெட்டிஷன் வந்து ஓப்பனிங்லேயே பொய் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டிருக்கணும் நீதிபதி. ஆனால் அதை கேட்கல. மாறாக அப்போ சரியாக கொடுத்தா மட்டும் நீ என்ன கையெழுத்து போட்டு விட்டுருவியா, நீ என்ன ஒத்துக்கிட போறியா? அதாவது இது எப்படி இருக்குன்னா, நீ இந்து விரோதி தானே அப்படின்னு சங்கிகள் கேட்பாங்க இல்லையா வெளியே, அந்த தோரணையை கொடுத்துருது. நீதிபதி அந்த நோக்கத்தோட கேட்டாருன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ இது வந்து இப்போ குருமூர்த்தி வந்து டிபேட்டில் இதை பேசுகிறாரு அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். குருமூர்த்தி வந்து என்னங்க திமுக அரசு எதை கேட்டாலும் கொடுக்காதுங்க அப்படின்னு குருமூர்த்தி புலம்பலாம். ஜட்ஜ் அப்படி கேட்கக்கூடாது. நீதிபதி வந்து எல்லாத்தையும் ரிட்டனாக கேட்கணும்ல. இது அப்சர்வேஷன், இது ஜட்ஜ்மெண்ட்டில் வராது. ரெண்டாவது, இப்போது
அந்த பெட்டிஷனில் வந்து அப்படி தெளிவாக குறிப்பிடலை. அதாவது ராம ரவிக்குமார் ஈஓக்கு கொடுத்ததில் வந்து மலை உச்சியில் இருக்கிற தீபத்தூணில் ஏற்றணுன்றது தான் எங்கள் கோரிக்கைன்றது கொடுக்கலன்றது ஓகே. கொடுக்கப்படாத ஒரு கோரிக்கை, அந்த கோரிக்கையை கொடுக்கப்படல, அந்த கோரிக்கை கொடுக்கப்படலை ஈஓக்கு அப்படின்றது தான் அவரோட அட்வொகேட் வாதாடுறாரு. ஓகே, அப்போ ஒரு வேளை அப்படி சரியாக கொடுத்தா கொடுப்பீங்கன்றது எங்க கேட்க, நீ கொடுக்கவே இல்லை, அதனால நீ இப்போ இந்த போட்ட கேஸ் செல்லாதுன்றது தானே போய் நிற்கணும். அதை நீ கோர்ட்லேயே வந்து சரி அப்போ அதை பற்றி என்ன சொல், கொடுக்கப்படாத கோரிக்கைக்கு ஒரு விளக்கம் கேட்கறது எப்படி கேட்க முடியுமா? அதுக்கும் வந்து ஒரு சென்டென்ஸ் ஒன்று இருக்குது, ரொம்ப அழகான சென்டென்ஸு. ஜிஆர் சாமிநாதனே சொன்னதாக நம்ம மாசிலாமணி அவர்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. இன் த வேர்ட்ஸ் ஆஃப் த ஜட்ஜ் ஹிம்செல்ஃப், வாட் ஆட் டு ஹவ் பீன் ஸ்டேட்டட் ஆர் டிசைடட் ஹேஸ் நாட் பீன் ஸ்டேட்டட். எது சொல்லப்பட வேண்டுமோ அல்லது எது முடிவெடுக்கப்பட வேண்டுமோ அதை கேட்கவே இல்லை அப்படின்றத ஜட்ஜே சொல்கிறாரு. அதையும் இவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. அதை ரெக்கார்ட் பண்ணதற்கு பிறகும் நீதிபதி சரியாக கொடுத்துருந்தா அப்போ நீ ஏற்றுக்கிட்டு இருப்பியா அப்படின்ற கேள்வியை கேட்டதோடு அல்லாமல் அவர் இன்னொரு கேள்வியும் கேட்கிறார். அதாவது யூ சே தே டிட் நாட் எக்ஸ்டிங்யூஷ் தேர் ஸ்டாச்சுட்டரி ரெமடி அண்ட் கேம் டைரக்ட்லி டு த கோர்ட், கோர்ட் பாஸ்ட் அன் ஆர்டர் அண்ட் யூ ஆர் சேலஞ்சிங், ஆர் யூ ரெடி டு ஆஃபர் தம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியாக கொடுத்துருப்பேனா ஏற்றுக்குவேன்றது இல்லை, இப்போ நீ அவங்களுக்கு ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்றத தான் கேட்குறாரு தவிர கோர்ட் ஒரு தரப்புக்காக கேட்குற மாதிரில இருக்கு. ஆமாம், கோர்ட்டு தான் ஆல்ரெடி ஸ்டாண்ட் எடுத்துருச்சு. அதனால தானே தமிழ்நாடு அரசு வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. அதனால தானே தமிழ்நாடு அரசும் எம்பிக்களும் பார்லிமெண்ட்டில் போய் இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தரப்பில் சண்முக சுந்தரம் அவர்கள் வாதாடினதும் சரி அல்லது வந்து மாசிலாமணி அவர்கள் வாதாடினதும் சரி, அவங்க கேட்டதில் ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி தான். அதில் மாசிலாமணியினுடைய வாதம் ரொம்ப முக்கியமானது. அதாவது பெட்டிஷனர் வந்து ஈஓட்டை வந்திருக்கணும், ஈஓட்டை வந்து கேட்டுட்டு ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கணுன்றது ஓகே. ஆனால் ஈஓட்டை கேட்டது வேற, ஹைகோர்ட்டில் கேட்டது வேற. எதுவானாலும் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஹெச்ஆர்என்சி தான் எக்ஸ்பர்ட் பாடி, கோர்ட் இல்லை. தே நோ வாட் இஸ் த டெம்பிள். யார்? HRNC know what is the temple, what is the locality, what is the local condition, what is the emotion, what is the super structure அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் என்னன்றது HRNCக்கு தான் தெரியும். மக்களுடைய உணர்வு என்னன்றது HRNCக்கு தான் தெரியும். மக்கள் மத்தியில் பதட்டம் இருக்கா இல்லையான்றது HRNCக்கு தான் தெரியும். கஷ்டம் என்னன்றதும் HRNC தான் தெரியும். ஆமாம், எது மரபுன்றது HRNCக்கு தான் தெரியும், எது அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கம்ன்றது HRNCக்கு தான் தெரியும். அப்போ HRNC முடிவெடுக்கிறது தான் அல்டிமேட்டம். அதனால தான் கனகராஜ் தேவஸ்தானம் வில் டிசைடு வெதர் இண்டிவிஜுவல் கேன் லைட் அப் தேர் ஆர் நாட்ன்றது தேவஸ்தானம் டிசைட் பண்ணலான்ற ஓப்பன் ஆர்டரை வந்து அவர் கொடுத்ததுக்கு காரணம் ஹெச்ஆர்என்சிக்கும் தேவஸ்தானத்துக்கும் தான் எல்லாம் தெரியுன்றதுனால தான் அந்த ஆர்டர் கொடுக்குறாருன்றது தான் அவர் சொல்றாரு. இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து இது அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஏற்கனவே செட்டில்டு. இப்படி ஒரு கோரிக்கை வந்தால் அது எப்படி தீர்க்கப்படும்ன்றது ஏற்கனவே கைட்லைன்ஸ் இருக்குது, தீர்ப்பே இருக்கு. ஆமாம், ஆனால் அந்த ஏற்கனவே செட்டில் ஆனதை மறுபடியும் வந்து ரீபோஸ்ட் பண்ண பண்ணுறது. ஆமாம், அதையுமே சொல்கிறாங்க. இது ஏற்கனவே செட்டில்டு, 96லேயே செட்டில்டு மேட்ரு, 14ல் அதை உறுதிப்படுத்திட்டாங்க. ரெண்டுமே சிங்கிள் ஜட்ஜுன்னு எடுத்துக்கிட்டாலும் 17ல் டிவிஷன் பெஞ்சு ஒத்துக்குச்சு. அப்போ செட்டில்டு மேட்டரை ரீஓப்பன் பண்ணுறதுன்றது சட்டப்படி தப்பு. சாமிநாதன் என்ன செஞ்சுருக்கணும்னா, இதை கொண்டு போய் சிஜிஐ பெஞ்சில் வச்சு எனக்கு என்னால் அதை விசாரிக்க முடியாதுங்க, ஏற்கனவே வழக்கு இருக்குது, அப்போ இதை நீங்கள் என்னன்னு பார்த்து லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு நீங்கள் அங்கே மாற்றி விட்டுருக்கணும். அதை ஏன் மாற்றலைன்றது தான் கேட்குறாரு. இப்போ ஜெயச்சந்திரன் இன்னும் முடிவுக்கு வரல. ஜெயச்சந்திரன் கேள்வி கேட்குறாரு, ரெண்டு பக்கமும் கேட்பாருன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வழக்கறிஞர்கள் வாதாடும் போது ஜெயச்சந்திரன் சாரனுடைய வாதங்கள் தெரிய வரட்டும். இப்போ இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வெளியில நடக்கிற புறச்சூழல் தான் ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் குறிப்பாக ஒன்று கேட்க வேண்டியது, இப்போ வந்து HRNC இவங்க கோரிக்கை டினை பண்ணுறாங்க, கரெக்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி டினை பண்ணது ஈஓ தானே, கோயிலோட நிர்வாகம் தானே. ஆமாம். ஆனால் வெளியில் பேசக்கூடிய பாஜக சார்ந்த மற்றவங்களாம் HRNC இந்த ஒரு இதாக செயல்படுதுன்றாங்க. ஆனால் முதல்ல அந்த கோரிக்கை ஏற்க மறுத்ததுன்றது ஈஓ தானே, கோயில் நிர்வாகம் தானே. ஆமாம், இந்த கோரிக்கையை ஏன் ஏற்கலை? ராஜா பட்டர் சொல்கிறாரு இது இங்கே தான் ஏற்றணுன்றத. பரம்பரையாக ஏற்றக்கூடிய ராஜா பட்டர், தனிநபர் ராஜா பட்டர் உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்றணுன்றதை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் இவங்க தர்காவுக்கு பக்கத்துலன்றாங்க. இப்போ இன்றைக்கி தமிழ்நாடு அரசு தரப்பில் எல்லா வழக்கறிஞர்களுமே, அதாவது தமிழ்நாட்டு தரப்பு வழக்கறிஞர்கள் எல்லாருமே ரொம்ப வெளிப்படையாக வச்சது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடியது சர்வே ஸ்டோனுன்றத வந்து ஏற்கனவே ஆதாரங்கள் இருக்குது. அப்படியா, அப்போ சர்வே ஸ்டோனா அப்படின்னு கேட்குறாங்க ஜட்ஜஸ் எல்லா பேருமே. ஆமாங்க, ஆனால் அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏன் வேலை கிடையாது, ராம ரவிக்குமார் வேலை. ராம ரவிக்குமாருக்கு அந்த இடத்தில் உரிமை இருக்கிறது என்று அவர் சொல்வாரே, ஆனால் அந்த உரிமை எப்படி அவருக்கு கிடைக்கிறது என்பதை அவர் தான் நிரூபிக்கணும். அந்த இடத்துல பரம்பரையாக ஏத்துனன்றதை அவர் நிரூபிக்கணும். அது தீபம் ஏத்துற தூணுன்றதை அவர் நிரூபிக்கணும். மாறாக எங்களை நிரூபிக்க சொல்லாதீங்க,
நாங்கள் இதை நிரூபிக்கவும் வரல, நிரூபிக்காம கைகளுறதுக்கும் வரல. ஆனால் இதை நிரூபிக்கிறது அவர் பொறுப்புன்றதை சொல்றாங்க. ஆனால் இது தீபத்தூண் கிடையாதுன்றதையும் தெளிவாக உறுதியாக பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அடுத்து என்ன கேட்கலாம்னா, இப்போ மயில்கல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது எப்படி நீங்க மயில்கல்னு சொல்லுவீங்க? தோகையே இல்லை, அதுக்கு பேர் மயில்கல்லா அப்படின்னு ஒரு வேலை அதாவது பெட்டிஷனர் சொல்லுவாங்கன்றீங்க. யாருக்கு தெரியும்? எங்கிருந்து எந்த கேள்வி வரும்னு யாருக்குமே தெரியாதுங்க. எந்த கரையான் புற்றில் எந்த பாம்பு இருக்கும்னு யாருக்கு தெரியும்? பெட்டிஷனர் கேட்கலாம், பெட்டிஷனரோட வக்கீல் கேட்கலாம், சுற்றி இருக்கக்கூடிய யாருனாலும் கேட்கலாம், பெஞ்சு சேர் போட்டு டவாலி கூட கேட்கலாம். இப்போ பிக் பாஸ்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லையா? பிக் பாஸில் கோர்ட்டு சீன்லாம் நடக்குது. அந்த கோர்ட்டு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கோர்ட் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நம்ம கோர்ட்டில் நடக்காதது ஒன்று தான். ஒரு பார்ப்பன டவாலி வந்துட்டு ஏய் சும்மா உட்காரியா இல்லையா தூக்கி அடிச்சிருன்னு பார்த்துக்கணும் ஒரு பார்ப்பன டவாலி வந்து இன்னும் கத்தலை. அது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா விளங்கிற இந்திய ஜனநாயகம். இந்த ஜிஆர் சாமிநாதன் மீதான இது இம்பீச்மெண்ட் மோஷன் இந்த பின்னணியில் தான் போகுது. ஆனால் இந்த வழக்கு மட்டுமே ஜிஆர் சாமிநாதன் மீது இம்பீச்மெண்ட் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் அல்ல. இந்திய ஊடகங்கள் மறைக்கின்ற செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தெளிவாக சொல்றாரு, 13 விஷயங்களை நாங்கள் சுட்டி காட்டி தான் நாங்கள் மனுவை கொடுத்துருக்குறோம், இம்பீச்மெண்ட் மோஷனை கொடுத்துருக்குறோம். உச்சநீதிமன்றத்தின் ஆணையை மதிக்காமல் நடந்து கொள்கிறார். இது போன்ற பல்வேறு தருணங்களில் அவர் எடுத்த பல்வேறு நிலைப்பாடுகள் அரசாங்கத்திற்கு எதிரானதாக இருக்கிறது என்பதால் நாங்கள் கொடுக்கல, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறது என்பதால் நாங்கள் இதை கொடுத்துருக்கிறோம்னு சொல்றாரு. அது ஒன்னாவது பாயிண்டா கூட இது இல்லாத போது நீங்க எப்படி வந்து தீபம் தீபம் தீபம்னு தீபத்தை வைத்தே சாமிநாதனுக்கு நாங்கள் இதை கொடுத்ததா? அமித்ஷா அவர்களே வந்து நாடாளுமன்றத்தில் பேசுறாருல, ஒரு தீபம் ஏற்றணும்னு சொன்னதுக்காக ஒரு நீதிபதியை பதவி விலகணும்னு பேசுறாங்க. இப்போ இதை வந்து எப்படின்னா நேஷனல் லெவல்ல, அதாவது எப்படி அயோத்தியை வைத்து உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு என்பது வெறும் உத்தரப்பிரதேசத்துக்கானது அல்லவோ, அதே போல திருப்பரங்குன்றத்தை வைத்து இவர்கள் உருவாக்க விரும்புவது வெறும் திருப்பரங்குன்றத்திற்கானதோ மதுரைக்கானதோ தமிழ்நாட்டுக்கானதோ அல்ல. அது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கும் பொதுவான முன்னுதாரணங்களை உருவாக்க பார்க்கிறார்கள். எந்த பெட்ரோல் எடுத்துட்டு மற்ற இடத்துக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஏற்கனவே ஊத்திட்டாரு நீதிபதி ஜெயச்சந்திரன் ஊத்திக்கிட்டு இருக்கிறாரு. அரசமரமா ஆலமரமா? அரசமரம். அதை தொட்டு வெளிவிடக்கூடாதுன்னு ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு. அந்த பக்கம் ஜிஆர் சாமிநாதன் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு லேண்டு, கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான லேண்டு, அந்த லேண்டில் திடீர்னு ஒரு முருகன் சிலை முளைச்சிருச்சு. எங்கடா இது முருகன் சிலை முளைச்சி போய் கிடக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரு, ஏன்னா மொதல் பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் வரும், அதில் அவர் கிறிஸ்டினா வேற இருந்துட்டார் அப்படின்னு வைங்க, முடிஞ்சு சொல்லி இது இந்த கோயிலுக்கு சொந்தமான இடம், இங்கே முருகன் வந்து தாந்தோன்றி முருகன் பேர் வச்சிருவான். எவனோ ஒரு தாந்தோன்றி பைய வந்து போட்டு போனதை முருகனுக்கு பேரா மாற்றி தாந்தோன்றி முருகன் பேர் வச்சிருவான். அப்போ கவர்மெண்ட்டிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்து கவர்மெண்ட் வந்து இது கவர்மெண்ட் லேண்டு, இங்கே எந்த சிலைக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டிஸ்போஸ் பண்ணிது சாமிநாதன் பெஞ்சுக்கு. அதை எப்படி நீ முருகன் சிலையை கை வைக்க போச்சு, திருப்பி வை முருகன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது மறுபடியும் டிவிஷன் பெஞ்சுக்கு வருது. டிவிஷன் பெஞ்சு ரொம்ப தெளிவாக கவர்மெண்ட் லேண்டு, அந்த லேண்டில் முருகனுக்கும் இடம் கிடையாது, சிலைக்கும் இடமில்லை, சிலுவைக்கும் இடமில்லை. உன்கிட்ட கேட்டாங்களா? இப்போ சிலுவை பற்றி யாராவது கேட்டாங்களா? அந்த பக்கமும் கொஞ்சம் நியூட்ரலாக பேசுறதுக்காக இப்படி பேசியிருக்கிறாங்க, அப்படி குவாஷ் ஆயிருக்குதுன்னு வைங்க. இது மாதிரி இன்னும் எக்குத்தப்பான எக்கச்சக்கமான வழக்குகள். மண்டு கருப்பசாமி நீங்க போயிட்டு வந்தீங்களே ட்ரைப்ஸ்ல இருந்து, மண்டு கருப்பசாமியா முண்டு கருப்பசாமியா? மண்டு கருப்பசாமி. சரி, ஏதோ ஒரு கருப்பசாமிங்க, மண்டு கருப்பசாமி. நான் கருப்பசாமி நம்ம சாமி, அது போச்சு கிடையாது, கண்ணை குத்த வராது. என்னடா வார்த்தையை தப்பா சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிலாம் வராது. அவர் வந்து நம்ம படைக்கிற சாராயத்தை சாப்பிடுவார், நம்ம படைக்கிற சுருட்டடிப்பார், நம்ம படைக்கிற கறியை சாப்பிடுவார், அவருக்கு படைச்சதை எடுத்து நம்ம சாப்பிடுவோம். எல்லாம் ஒன்னா பண்ணா ஒரே இலையில புலங்குறவங்க. கருப்பசாமி நம்ம கடவுள். இப்போ இந்த கருப்பசாமி நம்ம கடவுள்ன்றதை வச்சுக்கிட்டு கருப்பசாமியின் பேராலேயே என்னைக்காவது கருப்பசாமி கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்றி பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஒருத்தன் கேட்குறான். இதில் ஹைலைட் என்னன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், 96 கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டில் அதில் ஜட்ஜ் வந்து எல்லாருடைய வாதங்களை கோட் பண்ணி தான் எழுதுவார். ஹிந்து முன்னணி வாதத்தை கோட் பண்ணியிருக்கிறாரு. கார்த்திகை தீபம் என்பது திருக்கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்காக ஏற்றப்படுவது. அதுக்கும் லார்டு சுப்பிரமணிய சுவாமிக்கும், லார்டு சுப்பிரமணிய சாமினா இவர் முருகன், அந்த சுப்பிரமணிய சாமி பேராங்க, அவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது வேற. இவருக்கும் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமிக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால கோயில்கிட்டலாம் நாங்கள் எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும், நாங்கள் பாட்டுக்கு ஏற்றிட்டு போகிறோம், இப்போ என்ன கேடு அப்படின்னு சொல்லி கேட்டவங்க. கார்த்திகை பெண்கள் வளர்த்த கார்த்திகேயனுக்கும் கார்த்திகை தீபத்துக்குமே சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்க இவங்க என்ன சொல்றாங்க, கருப்பசாமிக்கு கார்த்திகை தீபம் ஏத்துறது. கருப்பசாமி என்னைக்குடா கார்த்திகை தீபம் ஏத்தினாரு? அவர் கருப்புக்கு சுருட்டு பத்த வைக்கிறதுக்கு ஒருத்தன் கேஸ் போடுறானா,
அந்த கேஸ்ல தீர்ப்பு கொடு. கருப்புக்கு சுருட்டு பத்தவைன்னு, கருப்புக்கு ஆடு படைக்கிறதுக்கு ஒருத்தன் தடையா நிக்கிறானா அதுக்கு தீர்ப்பு கொடு. கருப்புக்கு ஒருத்தன் சாராயம் வைக்கிறதுக்கு தடை சொல்றானா அதுக்கு தீர்ப்பு கொடு. கருப்புக்கு கார்த்திகை தீபம் போட சொல்றேன். நான் கூட கருப்பு சாமி கும்பிடுறவன் தான். எங்க ஊர்ல பல பேர் கருப்பு சாமியை கும்பிடுறேன். எந்த கருப்பு சாமி கும்பிடுறவன் கார்த்திகை தீபத்துக்கு போய் கோயிலுக்கு போன மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பார்க்கணும். ஆனா சாமிநாதனுக்கு அதான் சொல்றேன்ல, அவருக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் இரண்டு சமுதாயங்களுக்கு இடையில அந்த சிக்கல் வருதோ அங்கெல்லாம் அவர் எடுக்கிற ட்விஸ்டுகள் அதிரிபுதிரியான ட்விஸ்டுகளா இருக்கும். இது அவரே பலமுறை ஒத்துக்கொண்டிருக்கிறார். சாமிநாதன் அதுக்குள்ள சாமிநாதனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சாமிநாதனை வச்சு நேஷனல் மீடியா என்னென்ன எழுதுதுன்னு பாருங்க. அவர் பேர் என்ன? ராகுல் சிவசங்கர். இந்த பார், உனக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது யாருன்னு சொல்லிட்டு அவன் ஒரு சங்கி பைய, அர்ணாப் கோஸ்வாமி மாதிரி இது ஒரு அரலூசு. போ, வேணா அவதூறு வழக்கு போட்டுட்டு போ. அர்ணாப் கோஸ்வாமி எப்படி ஒரு மண்டையில் மறைகலண்ட ஆளோ அதே போல மூளை இருக்க வேண்டிய இடத்துல மூளை இருக்கணுங்க. மூலத்தை வச்சுக்கிட்டு தெரியக்கூடாது. மூளைக்கு பதிலாக மூலத்தை மண்டையில் சுமந்து கொண்டு அலைபவர்கள் தான் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு உரிமை இல்லையா. நேற்று ஐயோ நீங்க இவங்க எழுதுறதெல்லாம் வாசிச்சீங்கன்னா, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் திரௌபதி முர்மு மட்டும் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அப்ஹோல்டிங் த ஹிந்து ரைட்ஸ் இன் ஹிந்துஸ்தான் இஸ் அன் அஃபென்ஸ். இது முதல்ல ஹிந்துஸ்தான் உங்க ஒப்பன் சொன்னானா? சொல்றா, இது ஹிந்துஸ்தானா? இது இந்தியா, தட் இஸ் பாரத் தானே. நீ பாரத்னு கூட எழுது. ஹிந்துஸ்தான் அது என்ன? ஹிந்துஸ்தான். இது பாகிஸ்தானுக்கு பேரலல் நரேட்டிவ். ஹிந்துஸ்தான் அப்படின்றது ஹிந்துஸ்தானுடைய இன்னொரு வடிவம் தான் பாரதிய அப்படின்றது. பாரதியன்ற வார்த்தைக்கான விளக்கத்தை எல்லாம் ஏற்கனவே கோல்வால்கள் வேகராக்கள் தெளிவாக எழுதியிருக்கிறான். நாம இந்தியர்னு சொன்னா அதுல கிறிஸ்டின் வர்றான், முஸ்லீம் வர்றான், சீக் வர்றான். பாரதியன்னு சொல்லி பழகணும், பாரதிய ஈகோ சிஸ்டத்தை உருவாக்கணும், அப்பத்தான் நமக்கான நாடா இது இருக்குன்னு எழுதி வச்சிருக்கிறான். இவன் பாரதியன்னு புத்தகமே எழுதினவன் யாரு? இந்த மூளைக்கு பதிலாக மூலத்தை வைத்திருக்கக்கூடிய ராகுல் சிவசங்கர். அந்த ராகுல் சிவசங்கர் அப்ஹோல்டிங் இந்துக்களின் உரிமையை இந்துஸ்தானத்தில் உயர்த்தி பிடிப்பது அப்படி ஒரு குற்றமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். அதை பல பேர் கோட் ட்வீட் பண்ணுவான்ல, அதுல கோட் ட்வீட் ஒன்னாவது கோட் ட்வீட் யாருன்னா நம்ம ஸ்ரீதர் வெம்புவா. இல்ல 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 இல்ல, அதுக்குள்ளே அங்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு மூளைக்கு பதில் மூலம் கொண்ட இன்னொரு மூளை இருக்குல்ல, குருமூர்த்தி. அதாவது பை டார்கெட்டிங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹானஸ்ட் அண்ட் கரேஜியஸ் ஜட்ஜ் இஸ் சேலஞ்சிங் டு ஜுடிஷியரியா. அதாவது மோஸ்ட் ஹானஸ்ட், மிக நேர்மையான, மிக கரேஜியஸ். அப்படின்னா கரேஜியஸ்னா என்னன்னு எனக்கு தெரியுங்க. கரேஜியஸுக்கும் இவாளுக்கும் என்ன சம்பந்தம்னு நான் கேட்கிறேன். கரேஜியஸ், மோஸ்ட் ஹானஸ்ட், மோஸ்ட் கரேஜியஸ் ஜட்ஜுக்கு எதிராக இப்படி பண்றாங்க. ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் உடனே சிஏஎஸ் ஃபன் பண்ணார்ல. ஆமா, அந்த ஜட்ஜ் தான். அப்போ ஒரு ஜட்ஜினுடைய ஐடியாலஜிக்கல் அஃபிலியேஷன் இவாளை பதற வைக்குது. எங்க ஐடியாலஜிக்கல் அஃபிலியேஷன் உன்னை பதற வைக்குதுல. அப்ப அவனுடைய ஐடியாலஜிக்கல் அஃபிலியேஷன், ஒவ்வொருத்தனுடைய ஐடியாலஜிக்கல் அஃபிலியேஷனும் மக்களுக்கு என்னவாக இருக்கிறதுன்றதுல இருந்தா முடிவெடுக்க முடியும். இப்ப இதை இன்னொருத்தர் கோட்டி, இப்ப இதை குருமூர்த்தியே அந்த இந்தியா டுடே ஏதோ ஒரு சேனல்லே உட்காந்துக்கிட்டு இது இந்து முஸ்லீம் பிரச்சனையே இல்லைன்ற, ஹிந்து முஸ்லீம்ஸ் எல்லாம் ஒத்துண்டா. எந்த முஸ்லீம் இப்ப தர்கா பக்கத்துல விளக்கேத்த ஓகேன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க? அவங்க ஓகேன்னு சொல்லல, வேண்டாம்னு சொல்லல, அவங்க அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அமைதியா இருக்கிறது தான் இன்னைக்கு தேவை. அவங்க வாயை திறந்து பேசணும், அவங்க கூட்டமா வரணும், அந்த கூட்டத்துல நாம கல்ல விடணும், கல்ல விட்ட உடனே பத்த வைக்கணும். அதாவது தர்கா சார்ந்தவங்க இங்க தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டா போதும், குடிசையை கொளுத்துறதுக்கு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இப்ப முந்தியாவது 1-2 டீமா இருந்துச்சு, இப்ப பல குடிசை கொளுத்திகள் உருவாயிட்டாங்க, கேரவன் கொளுத்திகள் உருவாயிட்டாங்க. 41 பேர் செத்தா பணத்தை வீட்டுக்கு தூக்கிட்டுவான்னு சொல்லி இப்போ வரைக்கும். நேற்று திடீர்னு வேற குறுக்க வந்துட்டாங்க. சரி, கடைசியா போய் எவ்வளவு பேரை பேசுறதுன்னு தெரியல. இன்னும் ஒரு நாள்ல இந்த குருமூர்த்தி இப்படி பேசுறாரு, அங்க போய் முஸ்லீம்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னு பாய் குசாம பொய் புழுகுறாங்க. இந்த புழுகளை பூரா அப்படியே சேனல்ல வேற ஒளிபரப்புறாங்க நார்த்தில். அடுத்து இதை குவோட்டிட் பண்ணிட்டு இங்கே தான் வர்றாரு ஸ்ரீதர் வெம்பு. அவர் பிளாட்டன்ட் அட்டெம்ப்ட் டு இன்டிமிடேட் ஜட்ஜஸ். ஆமா, பின்ன அதுக்கு உன்ன மாதிரி ஆளெல்லாம் தமிழ்நாட்டையே இன்டிமிடேட் பண்றதுக்கு உருவாயிட்டு இருக்கும் போது அவர் எதுக்கு இந்த விஷயத்துல கவனம் செலுத்துறாரு? அவரு ஏங்க, அவருடைய பட்டறையில தானங்க பல பேர் உருவாயிட்டு இருக்கிறாங்க. அவர் நீங்க என்ன நினைச்சீங்க? அவர் ஜோகோ ஃபவுண்டர் மட்டும் தான் நினைச்சீங்க. நீங்க தென்காசி பக்கம் போங்க, அங்க ஆட்டோ டிரைவர் நம்ம அன்னைங்க நிற்பாங்க. போய் இந்த ஸ்ரீதர் வெம்பு தெரியுமா, அவனை பத்தி பேசாத கொன்று அப்படின்னு விரட்டு திட்டுறாங்க. என்னன்னா மலையடி வாரத்துல சங்கி பயில கூட்டு வச்சு நிரந்தர சாகாவனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அங்க உட்காந்து. ஓகே, அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாள். இது வெளியே தெரியாது. இப்போ இவர் சொல்லுவார்ல, நான் வருஷத்துல பாதி நாள் தென்காசி கிராமத்துல தான் இருக்கேன். நீ சும்மா இல்லை, அங்க உட்காந்து RSS சாகா நடத்திக்கிட்டு இருக்கிற மூளையை எப்படி கழுவிட்டு உள்ளுக்குள்ள மூலத்தை வைப்பதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற நீங்க அனுப்பப்பட்ட ஆட்களும் ஆட்களும் இருப்பாரா? ஆமா, we must defeat this. இதை நாம் தோற்கடிக்க வேண்டும்.
இப்போ நாடாளுமன்றத்துக்கு போக போறியா கேளு, சீட்டு வேணுன்னா வெளிப்படையாக கேளு, பிஜேபிட்ட ஏதாவது ஒரு மாநிலத்திலேருந்து அனுப்பி வைப்பான். வி மஸ்ட் டிஃபீட் திஸ், நானும் உங்கள் கூட துணைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க பூந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இவங்க சொல்கிறதுக்கெலாம் ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்குது, இல்லை இவங்களாம் ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்குது அப்படின்றத சொல்கிறீங்க, புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நீதிபதிகளே ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இப்போ கரண்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல முன்னாள் சாமிநாதன்கள் இல்லை இவ்வளோ நீதிபதிகள் வந்து அவருக்கு ஆதரவாக ஒரு சாலிடாரிட்டியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்களே. இதுக்கு முன்னாடி அப்படி ஒன்று நடந்ததா? நீதிபதிகள்லாம் சேர்ந்து இப்படி ஒன்று நடந்ததா? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட அப்படிலாம் நடத்திருப்பாங்க, நான் பார்த்துருக்கிறேன். நீதிபதிகள் நடத்தினதா எனக்கு தெரியல. அதை எப்படி எடுத்துக்கிறது? அது ஒரு நியாயம் இல்லாமலே அப்படி கொடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி மோடி ஒரு இதில் வந்து எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லை அப்படின்னு திப்புன்னு ஓடி வந்தார். எப்போனா அந்த எலக்ட்ரல் பாண்டு பற்றி சந்திரசூட் தீர்ப்பு எழுதிக்கிட்டு இருக்கும்போது, சந்திரசூட் எழுதின பல தீர்ப்புகளில் கடுமையான விமர்சனம் இருக்குது. அத்திப்புத்தார் போல் ஒருத்தரை அதாவது நீங்கள் சந்திரசூட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ட்விஸ்டடானதாக நீங்கள் லேட்டராக அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை எல்லாம் புரிஞ்சிட முடியும். எலக்ட்ரல் பாண்டில் வந்து பாண்டு வாங்கினவனப்புறம் காப்பாற்றி விட்டு பாண்டு செல்லாதுன்னு அறிவித்தார். அட்லீஸ்ட் அந்த பாண்டு செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்காக ஒரு துணிச்சல் வந்தது. அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எதிர்கட்சிகளின் அழுத்தத்திற்கு பலியாகி விடாதீர்கள் நீதிபதி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் லெட்டரை போட இவர் மோடி பார்த்தீங்களா முன்னாள் ஜட்ஜஸ் சொல்கிறாங்க கேளுங்க, அட்வொகேட் சொல்கிறாங்க கேளுங்க, தெரியுமாப்ல. அதாவது ஒரு சிலரால் வந்து படத்தில் சிலர் நடிப்பாங்க, நடிக்கும் போதே டைரக்டர் சொல்லுவார் இங்கே பார் கதையை பற்றி வெளியே பேசக்கூடாதுன்னு. ஆனால் அந்த வாய் அப்படி, அந்த வாய் என்ன பண்ணோம் அப்படின்னா போய் ப்ரெஸ் மீட்டில் நின்று ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அலறி வந்துடும். வேற யாருன்னா பேசல, டேரக்டரே வந்து பேசுறாரு. இப்படியாக மாட்டியிருக்கிறாரு. சரி, யார் இவங்க அப்படின்றத எடுத்து பார்ப்போம். 56 பேர். யாரும் நரசிம்ம ரெட்டின்னு ஒருத்தர் ஃபஸ்ட்டு கையெழுத்து கீழெல்லாம் போகலாம். முதல் கையெழுத்தை பார்த்த உடனே வந்து ரைட்டரா அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். அந்த கையெழுத்து போட்ட ஒரு பேர் ஆதர்ஷ் கோயல் அப்படின்றவர். மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆதர்ஷ் கோயல் யார் அப்படின்றது. நீதித்துறை வட்டாரத்தில் ஆதர்ஷ் கோயல் யாருன்றது ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். 1990களில் அவர் வந்து வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு 2004 ஒட்டி அவர் வந்து ஜட்ஜாக எலிவேட் ஆக ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஹைகோர்ட் ஜட்ஜு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, கடைசியாக ரிட்டையர் ஆகும்போது 2018 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அதுக்கப்புறம் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுடைய சேர்மன். ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு இன்னொரு பொறுப்புக்கு போராருங்கும் போதே அவர் யாராக இருப்பாருன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இவர் யார் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 1992 பாபர் மசூதியை இடிச்சிட்டானுங்க. பாபர் மசூதியை இடித்தோடனே சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் மொத்தமும் கொதிக்குது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனில் எல்லா வழக்கறிஞர்களும் இருப்பாங்க. அப்போ ஜனநாயக வழக்கறிஞர்கள் எல்லாருமே சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் மூலமாக ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த பார் அசோசியேஷன் வந்து அசோசியேஷன் ஆஃப் பாரா அல்லது வெறும் பாரான்றதை இன்னைக்கு முடிவு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போராட்டத்தை நடத்தலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பூராமே வந்து இந்தியன் லா இன்ஸ்டியூட் பில்டிங்கை நோக்கி படையெடுத்து போகிறாங்க. உள்ளே போனால் அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னா சக பார் அசோசியேஷன் உறுப்பினராகிய ஆதர்ஷ் கோயல் என்ற நபர் கையில் லட்டு டப்பாவை வைத்து அத்தனை பேருக்கும் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு ஸ்வீட் கொடுத்துக்கிட்டு இருந்தார். மசூதியை இடிச்சதுக்கு. அதை பார்த்து அந்த நேரில் பார்த்த வழக்கறிஞர் கேரவன் 2024 அக்டோபரில் வெளியிட்ட அந்த இதழுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. எங்களுக்கு ஆதர்ஷ் கோயல்னா இப்படித்தான் நினைவுக்கு வரும். அவர் ஒரு பவர் பாலிடிக்ஸ் பிளே பண்ணுற ஆள். ஏன் பவர் பாலிடிக்ஸ் பிளே பண்ணுற ஆள்னு சொல்கிறாங்கன்னா 1992 டிசம்பரில் பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. அதற்கு சரியாக 3 மாதங்கள் முன்னாடி செப்டம்பரில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பை உருவாக்குனவர் யார் அப்படின்னா தெங்காடி அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய மூல உறுப்பினர்களில் ஒரு ஆள். மூல உறுப்பினர்னா 25 இல்லை, அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸ்லேயே வளர்ந்த ஒரு ஆள் தெங்காடி அப்படின்ற நபர். அந்த தெங்காடியினுடைய கீழே அவருக்கு கூடவே சுற்றிக்கிட்டு இருந்த கூட இருந்த குமார் தான் இந்த ஆதர்ஷ் குமார் கோயல். இந்த ஆதர்ஷ் குமார் கோயல் தான் ஏபிஏபி அகில் பாரத அதிவிக்து பரிஷத். இந்த அகில் பாரத அதிவிக்த பரிஷத்துன்றது ஆர்எஸ்எஸ்னுடைய வழக்கறிஞர் பிரிவு. இந்த பிரிவின் முதல் பொதுச் செயலாளர் இந்த ஆதர்ஷ் கோயல் தான். முதல் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்தில் பாபர் மசூதி வழக்கு தொடர்பாக தொடரப்பட்ட எல்லா வழக்குகளிலும் பாஜகவின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் இந்த ஆதர்ஷ் கோயல். இவர் தான் பிற்பாடு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாகவும் வருகிறார். பல்வேறு வழக்குகள் அந்த 90-92 காலகட்டம் வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மசூதிகளுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து லிட்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருந்த காலகட்டம். இந்த லிட்டிகேஷன் நடத்துறது அப்படின்னா ரிட் பெட்டிஷனை போட்டு அங்கே உரிமை கோருவது. இப்போ ராம ரவிக்குமார் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரோ இந்த வேலையை தேசிய அளவில் பார்த்துக்கிட்டு இருந்த ஆட்கள். அந்த ஏபிஏபி அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் ஆதர்ஷ் கோயல் வந்து
கோர்ட்டுக்கு எலிவேட் பண்ணுறாங்க ஜட்ஜா எலிவேட் பண்ணும்போது ஒவ்வொரு ஜட்ஜு எலிவேஷன் நடக்கும்போதும் இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. 2004 6 ஜட்ஜுக்கு ரிப்போர்ட் வருது. 6 ஜட்ஜுக்கு வந்த ரிப்போர்ட்டு நெகட்டிவ் ரிப்போர்ட்டு. அதில் வந்து இவங்களுடைய காம்பிட்டன்ஸ், ஜுடிஷியல் காம்பிட்டன்ஸ்னு ஒரு காலம். அந்த காலத்தில் வந்து ஒன்று இவருக்கு காம்பிட்டன்ஸ் இருக்குது இல்லை அப்படி தான் இருக்கணும்ல, கோடு போட்டிருக்கிறாங்க. யார்? இன்டெலிஜென்ஸ் பியூரோ, பாஜகவின் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. 2004 யார் இன்டெலிஜென்ஸ் பியூரோ? பாஜக. அன்றைக்கு பொறுப்பு அமைச்சர் யாரு? அருண்ஜேட்லி. அருண்ஜேட்லிக்கு கீழே இருந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ இந்த அருண் கோயலுக்கு நீதிபதி ஆகுதலுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு கேட்டா, தகுதி இருக்கா இல்லையான்ற கேள்வியே இவனுக்கு பொருந்தாதுன்னு கோடு போட்டு கொடுத்துருக்கு. கோடு போட்டு கொடுத்த இவரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜாக எலிவேட் பண்ணுறது அல்லது வந்து ஜட்ஜாக எலிவேட் பண்ணுறது அப்படின்றது இவர்கள் எடுத்த முடிவு. ரொம்ப மோசமான ஒரு முடிவை அருண்ஜேட்லி எடுக்கிறார். நமக்கு அது மோசமான முடிவு, அருண்ஜேட்லிக்கு அது தேவையான முடிவு. அப்போ வந்து முதல்ல இவரை எலிவேட் பண்ண உடனே பல்வேறு சிக்கல்கள். அதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. இவர் மாதிரியே இன்னும் மொத்தம் 6 பேருக்கு நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க இல்லையா? அந்த 6 பேரில் மீதி இருக்கக்கூடிய 5 பேருடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிட்டு அவங்கள ஜட்ஜை எலிவேட் பண்ணலை. ஆனால் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நெகட்டிவ் ரிப்போர்ட் இருந்தாலும் இந்த ஆதர்ஷ் கோயலை அவர்கள் நீதிபதியாக ப்ரொமோட் செய்தார்கள். இதுதான் அந்த ஏபிஏபியிலிருந்து இவங்க பார்த்த அந்த வேலையினுடைய நீட்ஸ். இல்லை, அதுக்கும் அவர் வந்து ஜிஆர்எஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கே? ஆதர்ஷ் கோயல் எப்படி வந்து பல்வேறு லிட்டிகேஷன்ஸ், பாஜகவுக்கு ஆதரவு இந்த மாதிரிலாம் செயல்பட்டு கொண்டிருந்தாரோ, இதெல்லாம் செயல்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அகில் பாரத அதிவைக்து பரிஷத் அப்படின்ற அந்த அமைப்பு தான். அந்த அகில் பாரத அதிவைக்த பரிஷத்து அமைப்பில் ஆதர்ஷ் கோயல் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார். அவருக்கு பிறகு ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தவர் பூபேந்திர குமார். இந்த பூபேந்திர குமார் தான் பிற்பாடு பாஜக அரசினுடைய சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் 2016-17 காலகட்டங்களில். இந்த 2 பேரும் பொதுச் செயலாளர்களாக பணியாற்றிய காலகட்டத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருந்த சாமிநாதன் என்கின்ற இன்றைய உயர்நீதிமன்ற நீதிபதி GR சாமிநாதன் ஏபிஏபி அமைப்பின் காரியகர்த்தாவாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போ இது மொத்தமே RSS நெட்வொர்க்கு. இன்னைக்கு சாமிநாதனுக்கு ஆதரவாக இந்த 52 ஜட்ஜஸ் எழுதியிருக்கிறாங்க இல்லையா, 52 56, இது எதனால் எழுதப்பட்டது என்றால் சாமிநாதன் என்பவர் எதிர்காலத்திற்கான ஒரு ஆதர்ஷ் கோயலாக உருவாக்கப்படுவதற்காக இன்னைக்கு இங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரு. எதிர்காலத்திற்கான ஒரு முக்கியமான இந்திய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கான ஆளாக இவர் வடிவமைக்கப்படுகிறார். ஏன்னா ஒன்றுமில்லாத ஒரு ஸ்டேட்டில், எந்த இந்துத்துவ அவுட்லெட்டுக்கு இடமே கொடுக்காம இருந்த ஒரு ஸ்டேட்டில், பல கலவரங்கள் நடந்ததற்கு பிறகும் கூட அமைதியாகவே இருக்கின்ற ஒரு மாநிலத்தில் சாதாரணமாக ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு ஒரு கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கான எலிவேஷனை யோசிச்சு பாருங்க. அப்போது இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய பிளான். பண்டைக்காடு மாதிரியான விஷயமா இருக்கட்டும், கோயம்புத்தூர் மாதிரியான இருக்கட்டும், இப்படியான 2 சம்பவங்கள் நடந்தாலும் அது அந்த ஊரை தாண்டி வெளியே வரவே இல்லை. அப்படிங்கும்போது இன்னைக்கு இந்தியா முழுக்க இதை பேச பொருளாக மாற்றிருக்கிறாரே சாமிநாதன். அப்போ இந்த சாமிநாதனுக்கு ஆதரவாக இந்த RSS நெட்வொர்க் மொத்தமாக பேக்கப் பண்ணுது. அந்த பேக்கப்பினுடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சல் தான் ராகுல் சிவசங்கர் மாதிரியான ஆட்கள் மீடியாவில் ப்ளே பண்ணுற நரேட்டிவ், ஆதர்ஷ் கோயல் மாதிரியான ஆட்கள் நீதிபதிகளை அணிதிரட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய நரேட்டிவ். அணிதிரட்டிலையும் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ உயர்வகுப்பு சார்ந்தவங்களே கிட்டத்தட்ட 70% பேர் இருக்கிறாங்க. ஆமாம், அப்படின்னாலே ஒரு 500 பேர்னா வந்துருக்கணும்ல இவருக்கு ஆதரவா. ஒரு 500 நீதிபதிகள்னா வந்திருக்கணும்ல. ஏன் அதை யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா 2017 வந்து தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து இதே மாதிரியான வழக்கு வந்தபோது அப்போ இருந்த நீதிபதி அவரும் அவாதான். அவரும் என்ன சொல்கிறாரு, எந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் இட் இஸ் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர். பப்ளிக் ஆர்டரை மீறி நீங்கள் ஒரு ரிலீஜியஸ் ரைட்டை வந்து கோர முடியாது. அப்போ பப்ளிக் ஆர்டர் இஸ் த ப்ரையாரிட்டி அப்படின்னு அவர் சொன்னார். அவரும் இதே பின்னணி கொண்டவர்கள் தான். அப்போது கடைசியில் பாருங்கள், இப்போ சீமான் வந்து பார்ப்பான் சமமாக பார்ப்பான்ற ஒரு லைனை ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த பக்கம் இந்த தரப்புல இருந்தே இவருக்கு சாமிநாதனுக்கு ஆதரவு. அப்படி நம்ம புரிஞ்சுக்க தேவையில்லை. சாமிநாதனுக்கு வெளிப்படையாக வந்திருக்கக்கூடிய இந்த 52 பேர் மற்றெல்லாம் அவங்கவுங்க ரோலை ப்ளே பண்ணுவாங்க. அவங்கவுங்களுடைய பார் அசோசியேஷன்ஸில் அந்த ரோலை ப்ளே பண்ணுவாங்க, அவங்கவுங்களுடைய லிமிட்டேஷன்ஸில் அதை ப்ளே பண்ணுவாங்க. யாரும் இன்னைக்கு வெளிப்படையாக சாமிநாதனை கண்டிக்கல, அதையும் சேர்த்து யோசிக்கணும். சாமிநாதனை கண்டித்து எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? அதே சமூகம் சாமிநாதனுக்கான ஆதரவு இல்லைன்னு சொல்கிறோம். 500 பேரில் 52 பேர் தான் கையெழுத்து போட்டிருக்கான், மீதி 450 பேர் கையெழுத்து போடல. அப்படின்னா அந்த 450 பேர் எதிர்த்து பேசிட்டானா? இல்லை. அப்போ அவனுக்கு தெரியும் எங்கே சைலண்டாக இருக்கணுமோ அங்கே சைலண்டாக இருப்பான். நீங்கள் சாமிநாதனே எடுத்துங்களேன், நீங்கள் வழக்கறிஞராக சாமிநாதனை மதிப்பிட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ சமீபத்தில் கடைசியாக நம்ம வாஞ்சிநாதன் தோழர் வந்து கண்டெம்ட் வாங்கினாரு. அப்போ வந்து பல பேர் எழுதுனாங்களே,
சாமிநாதன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? சாமிநாதன் பெருமாள் முருகனுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தவர். பெருமாள் முருகனுக்கு யார் இருந்தாலும் ஜாமீன் கொடுத்தே தீரணும், கொடுக்கலன்னா அதை கண்டஸ்ட் பண்ணியிருக்கணும். சாமிநாதன் வாங்கி கொடுக்கல, நீதிமுறைப்படி அவர் சரியாக வெளியெடுக்கப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். நீதி வென்றது தானே தவிர சாமிநாதன் வென்றார் அல்ல. அதே சாமிநாதன் தானே சனாதன தர்மப்படி தீர்ப்பு வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாரு. சனாதன தர்மப்படி ஒருத்தர் வாழ்றாருன்னா அவர் தப்பே செஞ்சிருக்க மாட்டாருன்னு சொன்னாரு. தினமலர் ஃபங்க்ஷன்ல உட்காந்து பேசியிருக்கிறாரு. வீடியோ இப்போ வரைக்கும் தினமலர்ல இருக்குது. சனாதன தர்மப்படி வாழ்றவர் எப்படி தப்பு செய்வார் பாருங்கோ. அவருடைய வேத தர்ம சாஸ்திர நியாயப்படி அன்னைக்குன்னு பார்த்து 8 சாட்சியுமே யாரு கொலை பண்ணதுன்னு நான் பார்க்கலான்னு சொல்லிட்டுட்டா. இது ரொம்ப பச்சையாக சாட்சியங்களை ஆதாரங்களை குலைத்தல் இல்லையா? இதுக்கு நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு தொடுக்கணும். அப்ப அவமதிக்கிறது இவரு, ஆனா அவமதிக்கிறதாக மற்றவங்க மேல வழக்கு போடுறாரு. இதே சாமிநாதன் யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி மும்பையில் இருக்கக்கூடிய இண்டோ அனலிட்டிக்ஸ் அப்படின்ற இடத்துல பேசுறாரு. அதுல அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்க இதை கேட்டீங்க அப்படின்னா அமித்ஷா பேசுறாரா சாமிநாதன் பேசுறாரான்னு சந்தேகம் வரக்கூடிய அளவுல அவருடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கிறது. இந்தியாவில் யூனிஃபார்ம் சிவில் கோடு வராததற்கு யார் காரணம்? பண்டித ஜவஹர்லால் நேரு தான் காரணம், நான் அவரைத்தான் குற்றம் சாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா நேருவுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர். நேருவுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்வது மட்டுமல்லாமல் அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. என்னன்னா, ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் மீன்ஸ் மைனாரிட்டிஸ் ஆஃப் வீக் வல்னரபிள் மைனாரிட்டிஸ். ஐ வில் மேக் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் சோட்டா மைனாரிட்டிஸ் அண்ட் படா மைனாரிட்டிஸ். மைனாரிட்டியில 2 இருக்கான், குட்டி மைனாரிட்டி பெரிய மைனாரிட்டி அப்படின்னு. இஃப் மைனாரிட்டிஸ் ஆர் டூ ஸ்ட்ராங், ஃபார் எக்ஸாம்பிள் டேக் கன்னியாகுமரி, ஐ கேம் ஃப்ரம் தமிழ்நாடு, இன் கன்னியாகுமரி ஹிந்துஸ் ஆர் மைனாரிட்டி. இவர் பேசுறாரு. தே ஆர் நாட் மெஜாரிட்டி. வாட் மைனாரிட்டி ரைட்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் டுடே? தீஸ் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் ஆன் விச் வி ஷுட் பி ரியலி எக்ஸ்பேண்டிங் அவர் தாட்ஸ் அப்படின்னு பேசியிருக்கிறார். கன்னியாகுமரியில் இந்துக்கள் சிறுபான்மை அப்படின்னு பேசுறாரு அப்படின்னா இது எதன் அடிப்படையில் பேசுறாரு? மண்டை காட்டுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? அப்ப அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் மற்ற சமுதாயத்தினருக்கும் கலவரத்தை ஏற்படுத்துற நோக்கம் அவருக்கு இருக்குதா இல்லையா? நீங்க இப்படிதான் ஊர் ஊரா பார்ப்பீங்களா, யார் மைனாரிட்டி யார் மெஜாரிட்டின்னு? கான்ஸ்டிடியூஷன் அப்படிதான் சொல்லுதா? கான்ஸ்டிடியூஷன் இந்தியா முழுக்க யார் மைனாரிட்டின்னு தான் பாக்குது. கான்ஸ்டிடியூஷன் இந்தியா முழுக்க யார் மெஜாரிட்டின்னு தான் பாக்குது. நம்ம லிவிங் அண்டர் த ரூல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் தானே. அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நடக்கின்ற ஆட்சிக்கு கீழே தான் நம்ம வாழ்றோம். இல்ல பழைய மாதிரி கல்லர் நாடு மறவர் நாடு அந்த அடிப்படையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? சாமிநாதன் அப்படி ஒரு நாட்டை உருவாக்க நினைக்கிறாரு போல. அப்பதான் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, ஓய் அவளெல்லாம் தெருவுக்குள்ள விடாதேள், அவளெல்லாம் தெருவுக்கு வெளியே வச்சுங்கோ, அப்பதான் உங்களுக்கு அடிமை பண்றீங்க போதும் ஆள் இருப்பா அப்படின்னு ஓதுறதுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்களா? எந்த குரல்ல ஓதுவாரு? எந்த குரல்ல ஓதுவாரு? இப்படி சாமிநாதன் அவர்கள் பேசி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, whenever a war or battle takes place, the captain gives the command, take position, that will be the command, and we are now facing an ideological war அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நாம் இப்போது தத்துவார்த்த போரில் ஈடுபட்டிருக்கிறோம்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டு அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமான தத்துவங்களின் அடிப்படையில் தீர்ப்பை எழுதி கொண்டிருக்கிறார் ஜிஆர் சாமிநாதன். 16வது நேஷனல் கான்ஃபரன்ஸ் 75 இயர்ஸ் ஆஃப் ரீசர்ச் அண்ட் பாரத் 2023 அகில் பாரத அதிவைத்து பரிஷத்தினுடைய மாநாடு. அதுல டைம் ஃபார் பாரதிய ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தலைப்புல ஜிஆர் சாமிநாதன் பேசி இருக்கிறாரு. அப்படின்னா அதாவது பாரதிய நியாயங்களின் அடிப்படையில் இனிமேல் காலத்தை முடிவு செய்ய வேண்டும் அப்படின்ற தலைப்புல அவர் பேசுறாரு. அந்த தலைப்புல பேசும்போது தான் அவர் சொல்றாரு, 1994ஆம் ஆண்டு அப்ப ஏபிஏபி அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் யாரு? ஆதர்ஷ் கோயல். ஆதர்ஷ் கோயல் பொதுச் செயலாளராக இருந்த 1994ஆம் ஆண்டில் நான் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு டெலிகேட்டாக இதே கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன்னு பேசியவர் ஜிஆர் சாமிநாதன். ஏபிஏபியினுடைய ஒரு காரியகர்த்தாவாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன்னு நீதிபதி ஆனதற்கு பிறகும் பேசியவர் ஜிஆர் சாமிநாதன். இன்னொன்னையும் குறிப்பிடுறாரு, அந்த ஐடியாலஜிக்கல் வார்னுடைய கண்டினியூட்டியா. ஷம்சுல் இஸ்லாம் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகையாளர் ஷம்சுல் இஸ்லாம் அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் என்று ஒரு புத்தகம் எழுதுகிறார். நான் சொல்கிறேன் அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்டு. அப்ப இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? நீங்க நேரடியாக அரசியல் பண்ணுங்க, அரசியலுக்கு வாங்க, தமிழ்நாடு பிஜேபிக்கு பொறுப்பெடுத்துவீங்க, நல்லா நடத்துவீங்க. தமிழ்நாடு பிஜேபியில உங்கள் பின்னணியில் இருந்து ஒரு தலைவர் கிடைத்து ரொம்ப காலம் ஆயிருச்சு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா,
ஆர்எஸ்எஸ் பின்னணியில இருந்து சொல்றேன். Okay. இப்ப தமிழிசை ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இல்ல இல்லையா, அந்த அடிப்படையில சொல்றேன். பின்னணின்னு உடனே பல பேர் எல்லாம் அங்கதான் போறாங்க. என்ன பண்றது, இந்தியா என்பது பாரதிய ஜூரிஸ்பிருடன்ஸ்ன்றது அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி ஜி.ஆர். சாமிநாதன் என்பவர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த பாரதிய ஜூரிஸ்பிருடன்ஸை பற்றி தொடர்ந்து போய் பேசிக் கொண்டிருக்கிறார். மாணவர்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். போலியான கதைகளை அவிழ்த்து கொண்டிருக்கிறார். கன்னியாகுமரியில் இந்து மைனாரிட்டின்னு பேசுறாருங்க. கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லுதா? எப்படி எந்த அடிப்படையில் அவர் பேசுறாரு? அப்ப இப்ப கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை யோசிச்சு பாருங்க. அந்த முருகன் சிலையை திருப்பி வைக்கணும்னு இவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் எதன் அடிப்படையிலானதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ முழுக்க முழுக்க ஜி.ஆர். சாமிநாதன் என்பவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் எப்படி ஆதர்ஷ் கோயல் ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டாரோ இப்போ எனக்கு சந்தேகமா இருக்கு. அன்றைய லா மினிஸ்டர் 2018 19 இவர் பொறுப்பேற்ற போது இன்டெலிஜென்ஸ் பியூரோ இவருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கும்ல, அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இவர் காம்பிட்டன்ட்னு சொல்லியிருக்கிறாங்களா, இன்காம்பிட்டன்ட்னு சொல்லியிருக்கிறாங்களா? அதை தாண்டி முடிவெடுத்து இவரை உள்ளே ஏற்றுனது யாரு? ஏன்னா கேரவன் அதை குறிப்பிடுது. இவருக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி 6 பேரை சொல்றாங்க. அதில் 5 பேரை விட்டுட்டு இவரை மட்டும் தகுதி இருக்கிறதாக நினைச்சு அருண்ஜேட்லி மாதிரியான பிஜேபி காரர்கள் போஸ்டிங் கொடுத்து தான் ஆதர்ஷ் கோயல் நீதிபதியா வர்றாரு. நீதிபதியா என்ன செய்ய முயற்சி செஞ்சாரு? SC/ST ஆக்ட்ல FIR போட்டாலே அவங்களை அரெஸ்ட் பண்ணணும் இல்லையா? அதை தளர்த்துறதுக்கு முடிவு பண்ணானுங்க. இந்தியா முழுக்க பழங்குடியினர் மத்தியிலையும் பட்டியல் சமூகத்து மத்தியிலையும் கடுமையான எதிர்ப்பு வந்ததற்கு பிறகு அதுக்கப்புறம் அது வேற மாதிரி மாறிச்சு. இப்படி பல வழக்குகள் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ல உட்கார்ந்துக்கிட்டு இப்படி இந்தியா முழுக்க ஆதர்ஷ் கோயல் செய்த மோசடியை புதிய ஆதர்ஷ் கோயலை வைத்து தமிழ்நாட்டில் செய்து நீங்க எல்லா இடத்துலையுமே இப்படி ஒரு நீதிபதி உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா அவர் பாருங்க, உட்கார்ந்த இடத்துல சீஃப் செக்ரட்டரி வாங்க, ADGP வாங்க, கவர்மெண்ட் நடத்துறது நீயா தேர்ந்தெடுத்த அரசாங்கமா? அதான் கேஸ் போட்டது ரவிக்குமார், அதாவது ஒரு பக்தர் வெர்சஸ் கோயில் நிர்வாகம். ஆனால் அது நடக்கிறது ஜஸ்டிஸ் வெர்சஸ் ஸ்டேட்டு. ஆமாம், ஒரு சிங்கிள் ஜட்ஜ் வெர்சஸ் ஸ்டேட்டு. அது சிங்கிள் ஜட்ஜ் வெர்சஸ் ஸ்டேட்டா அல்லது கோர்ட் வெர்சஸ் ஸ்டேட்டா அல்லது ஜுடிஷியரி வெர்சஸ் ஸ்டேட்டா அப்படின்னு தெரியல. ஜுடிஷியரி வெர்சஸ் ஸ்டேட்டுன்ற நிலைமைக்கு இன்னும் போகலன்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்போ நீங்க சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்றாருன்னா சிஎம் கூப்பிட்ற மாதிரி தானே. சிஎம் இவருக்கு அக்கௌண்டபிள் கிடையாது, கூப்பிட முடியாது. அப்போ டைரக்டா சீஃப் செக்ரட்டரி கூப்பிடுறது சிஎம் சேலஞ்ச் பண்ற மாதிரி தானே. அது சிஎம்னுடைய அதிகாரத்தை சேலஞ்ச் பண்றது. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கல்ல, ஓட்டு போட்டிருக்கிறாங்கல்ல, உன் ஓட்டுக்கு மதிப்பே கிடையாதுடா, உன் ஆளெல்லாம் மதிக்கவே மாட்டேன்டா, எம்எல்ஏவுக்குலாம் வேலையே கிடையாதுடா, சீஃப் மினிஸ்டருக்குலாம் வேலையே கிடையாதுடா, நான் சீஃப் செக்ரட்டரியை வச்சு ஆர்டர் போடுவேன்டா, நான் ADGPயை கூப்பிட்டு ஆர்டர் போடுவேன்டா, நான் EOவை தூக்கி ஜெயிலில் வைப்பேன்டா. அன்னைக்கு திண்டுக்கல் இருக்கக்கூடிய கலெக்டர் கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறாரு, தூக்கி உள்ள வைக்கவா? 144 ரிவோக் பண்ணுங்க, 144 ரிவோக் பண்ணல தூக்கி உள்ள வைப்பேன்னு ஒரு திண்டுக்கல் கலெக்டரை மிரட்டுறாரு. அப்ப ஒரு பக்கம் பியூரோக்ரசி மேல வாரம் நடத்துறாரு, ஒரு பக்கம் கவர்மெண்ட் மேல வாரம் நடத்துறாரு. ஆனா எண்ட் ஆஃப் தி டே அவர் யாருக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை யோசித்து பார்த்தால் அங்கதான் யூனியன் ஹோம் செக்ரட்டரி இவர் எதுக்கு ரெஸ்பாண்டண்டா கூப்பிட்டுருக்கிறாருன்றதை யோசிக்கணும். ஹோம் மினிஸ்ட்ரியை கூப்பிட்டு இவர் என்ன கேட்பாரு? இந்த சீஃப் செக்ரட்டரிக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் என்னுடைய ஆர்டரை ஒபே பண்ணல, ஸோ கான்ஸ்டியூஷனல் மிஷினரி நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி, ஸோ ப்ளீஸ் டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவாரா? சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் முடிவெடுக்கல அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலமே நான் கண்டெம்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசை கலைக்கணும்னு உட்காந்துருப்பாரா? அப்போ நீங்கள் யார்? கவர்னரா? சீஃப் செக்ரட்டரியை நினைச்ச மாத்திரத்தில் வாழ்றீங்களே, நீங்கள் யார்? சீஃப் மினிஸ்டரா? அது எல்லாமுமாவும் அவங்க வாழ்கிறாங்கல்ல. இந்த கொழுப்பு ராஜாஜிக்கு இருந்துச்சு. ராஜாஜி திமுக ஜெயிச்சிருச்சு, மெரினா பீச்சில் வெற்றி கூட்டம், அண்ணா இருக்கிறாரு. அண்ணா இருக்கும்போது யார் யாரெல்லாம் பேசுறது அப்படின்னு வரும்போது ராஜாஜி கடைசியாக பேசட்டும் அப்படிங்கும்போது இல்லை அவர் பேசணும், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படி. அண்ணா தான் கடைசியாக பேசணும் அப்படின்றதுனால மற்ற எல்லாரும் பேசட்டும், நம்ம கடைசியாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா விட்ட உடனே பாருங்க, இந்த மேடையிலே நான் சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க, இந்த கவர்மெண்ட் நான் சொல்கிறத கேட்டால் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு வீட்டில் போய் உட்கார்ந்தார் இல்லையா? இந்த புலம்பல் இருக்குல்ல, வீட்டில் உட்கார்ந்துருந்தாலும் அந்த திமிர் அடங்கியதா? இல்லை, அந்த அராஜகம் அடங்கியதா? அவர் வீட்டுக்கு அனுப்புனது எப்பயோ வீட்டுக்கு அனுப்பியாச்சு. காமராஜர் காலத்திலே ராஜாஜி வீட்டுக்கு அனுப்பியாச்சு. பொலிட்டிக்கலாக ஒரு சின்ன ரோல் அவர் பிளே பண்ண வேண்டியது இருந்தது, அதுவும் வேற ஒருத்தருக்கு பயன்பட வேண்டியது இருந்தது. பயன்பாடு முடிஞ்ச உடனே அவர் கழிச்சு கட்டியாச்சு, அவ்வளவுதான். ஆனாலும் அந்த திமிரு அடங்கலையில், அந்த பார்ப்பன வெறி அடங்கலையில். இந்த திமிர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய பல பேர் மனதில் ஊறி போயிருக்கிறது. இதற்கு எதிராகத்தான் நாம் இன்றைக்கு சாமிநாதன் சொல்றது போல ஐடியாலஜிக்கல் வார்னா, ஆமா இது ஐடியாலஜிக்கல் வார் இல்லை. இப்போ அதை தானே இவர் அருணாத் தாக்கூர் அவர் ஒரு மாநிலமே சனாதனத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு நிற்குது அப்படின்னு சொல்லி ஆதங்கமாக பேசியிருக்காரு. டான் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் நடந்து வர்றதை போட்டு ஒரு ஃபயர் பிஜிஎம் தான் போடணும், வேற என்ன போடுறது?
அது ஓகே, அது ஒரு நீங்கள் இதுவாக எடுத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் எப்படி நார்த்தில் ப்ரொஜெக்ட் செய்யப்படும்? இப்போ வந்து 144 போட்டு அடிச்சிட்டாங்கன்றாரு பக்தர்களை. ஆமாம், அது ஒன்று நடக்கவே இல்லை, அது அப்பட்டமான போய் ஆமாம். அது ஒன்று பரப்பப்படுது. இது வந்து ஒரு ஆன்டி இந்து ஸ்டேட்டுன்றது தான் மறுபடியும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக போராடுற ஒரு நீதிபதியே வந்து தூக்குற அளவுக்கு இவங்க போயிட்டாங்கன்றத இது அதான் நீங்களே இதை ஏற்கனவே குறிப்பிட்டீங்க. இது இங்கே மட்டும் பண்ணுறதுக்கான அரசியல் கிடையாதுன்னு. இது நார்த்தில் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்? சாமிநாதன் சார்கிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது. சாமிநாதன் சாருக்கு அவருக்கு உள்நோக்கம் கற்பிச்சா பிடிக்காது. நான் அதை ஒத்துக்கிறேன். எந்த நீதிபதிக்குமே உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. ஆனால் வெளிப்படையாக நீங்கள் பேசுனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நான் மறுத்து பேசுகிறேன். உங்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது பிடிக்காதுல்ல. நீங்கள் ஹிந்து தர்மத்தை காப்பதற்காகத்தான் இந்த வழக்கில் தீர்ப்பளித்தீர்கள் அப்படின்னு இந்தியா முழுக்க சொல்கிறாங்க. அது உண்மையா? ஏன்னா பெட்டிஷன் ஹிந்து தர்மத்தை காக்கிறதுக்காக போடலை. பெட்டிஷன் போட்டது தன்னுடைய தனிநபர் உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக போட்டார். அவருக்கு உரிமை இருக்கா இல்லையான்றது தான் வாதம். அவருக்கு உரிமை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லைன்னு அரசு சொல்லுது. இந்த 2 தானே வாதம். இதில் எதுக்காக பிஜேபி ஆளை திரட்டிட்டு குன்றத்து வாசலில் நின்று கோஷம் போடுறான்? இதில் எதுக்காக இந்து முன்னணி நிர்வாகிகள் திருப்பரங்குன்றத்தை சுற்றி உட்காந்து இருக்கக்கூடிய எல்லா சாதிய அமைப்புகள்கிட்ட போய் பிரெயின் வாஷ் பண்ணுறான்? இது தனிநபர் உரிமை தானே. இல்லை, இவர் மோகன் பகவத் அவர் பேசியிருக்காரு. மோகன் பகவத் பேசுவார் இங்கே. ஓ, மோகன் பகவத்தா? சாரி நான் இன்னொரு இங்கே ஒரு மோகன் இருக்கிறாப்புல, அந்த மோகன் நினச்சிட்டேன். மோகன்ஜி இப்போ யாருக்கு சோதனை நினைக்கிறது? மோகன் சோதனை தான் எடுத்துக்கணும். இத்தனை வருஷமா கட்டி காத்தேன், அவர் அமைப்பே நடத்தியிருக்கிறேன், 2 பணம் எடுத்து ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேட்டது போல் மோகன் பகவத் இங்கே திருச்சியில் பேசுனது இருக்குல்ல, மோகன் பகவத் பேசுனது இங்கே மோகன் பகவத்துக்கு எதிராக ஜிஆர் சாமிநாதன் நேரம் பேசியிருக்கணும். ஏன்னா உங்களுடைய தீர்ப்புக்கு தவறான உள்நோக்கம் கற்பிப்பது ஹிந்து முன்னணியும் ஆர்எஸ்எஸும் தான். மற்றவர்கள் யாரும் தப்பான உள்நோக்கம்லாம் கற்பிக்கலை. வெளிப்படையாக நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதற்கு எதிரான வாதங்களை முன்வைக்கிறாங்க. அது எல்லா உரிமையும் இந்தியர்களுக்கு இருக்கிறது. ஆனால் மோகன் பகவத் என்ன சொல்கிறாரு? நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை, நீதிக்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருக்கோம், இல்லைனா இந்துக்களை திரட்டிட்டு போய் எங்களால் என்னன்னாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாருன்னா அந்த தைரியத்தை மோகன் பகவத்துக்கு கொடுத்தது யாரு? இதுவரை தமிழ்நாட்டிற்குள் மோகன் பகவத்துக்கு வராத தைரியம், திமிரு இன்னைக்கு வருது அப்படின்னா அதுக்கு காரணம் மதுரை ஹைகோர்ட்டில் நமக்கு இப்படி ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு. அவர் நம்ம என்ன பேசினாலும் நம்ம அடுத்தடுத்து பெட்டிஷனை கொண்டு போய் நீட்டினோம்னா இன்னைக்கு அதை தான் சுட்டி காட்டுறாங்க. தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சுட்டி காட்டுறது அதுதான். இவர் கேட்குறாரு இல்லையா, ஜெயச்சந்திரன் கேட்குறாருல, ஒரு பெட்டிஷனர் கேட்குறாரு, அவர் அனுமதிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாருல. இந்த ஒரு பெட்டிஷனரை அனுமதிக்க சொல்லி நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா இதை முன்னுதாரணமாக வச்சு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோயில்லையும் எல்லா ப்ராக்டிஸையும் மாற்ற சொல்லி யார் வேணாலும் வழக்கு போடலாம். ஆயிரக்கணக்கான பெட்டிஷன்ஸ் ஒவ்வொரு நாளும் குவியும். இது பெரிய இஷ்யூவை கிரியேட் பண்ணும். இது மரபு அல்ல. தேவையில்லாத சிக்கலை உருவாக்காதீங்க அப்படின்றதான கோரிக்கை. அப்போ அந்த தேவையில்லாத சிக்கலை உருவாக்கணுன்ற நோக்கம்தான் இவங்களுக்கு இருக்குன்றத அரசு தெளிவாக உணர்ந்ததால் தான் 144 போடுறாங்க. அதை அரசு கண்டுபிடிச்சிருச்சுன்றது தெரிஞ்சதுனால தான் நாங்கள் நீதிக்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு தான் அமைதியாக இருக்கிறாங்க. எல்லாருமே சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு தான் அமைதியாக இருக்கிறாங்க. எதற்காக? அரசமைப்பு சட்டத்தின் மாண்பை பாதுகாக்க வேண்டும்ன்றதுக்காக. அப்நார்மலான விஷயம் மாதிரி அவர் இது பண்ணுறது மிரட்டுறது தானே. இல்லை, அவருக்கு மட்டும்தான் பேரிகேடை உடைக்க தெரியுமா? அவருக்கு மட்டும்தான் எகிரி குச்சி ஓட தெரியுமா? இல்லை அவருக்கு மட்டும்தான் அணி திரட்ட தெரியுமா? நான் 14ஆம் தேதி திமுக மண்டல மாநாடு, இளைஞரணி மண்டல மாநாடு, வெறும் நிர்வாகிகள் மட்டும் 1.25 லட்சம் பேர் வருவான் ஒரு மண்டலத்துக்கு. இது மாதிரி 5 மண்டலம், ஒவ்வொரு மண்டலத்துக்கு 2 லட்சம் பேரை கணக்கு பண்ணுங்க. இத்தனை லட்சம் பேரை திரட்ட முடியும்ல திமுகவால்? இளைஞர்கள் அணி மட்டும், இளைஞரணி மட்டுமே இதை திரட்ட முடியும்ல? இப்படி ஒவ்வொரு அணிக்கும் ஆளை திரட்டினா இப்படி எல்லா கட்சியிலையும் ஆள் இருக்குது. ஆள் திரட்டுறது தான் பெரிய ஃபோர்ஸ்ன்னு நினைச்சிட்டு பேசக்கூடாது. வாய் இருக்குன்றதுக்காக டிவிக்கு கொடுத்துறது இல்லைங்க. அவனை தாங்க இவர் சொல்றாரு. ஓகே, நீங்க பேரிகேட்டை தள்ளுறதுக்கும் போய் மலையை கடிக்கிறதுக்கும் கையை கடிச்சவன் கல்லை கடிச்சு மலையை உடைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? அது அவங்கள பத்தி இவர் சொல்றாரு. எல்லாம் ஒரே பார்ட் அண்ட் பார்சல் தானே. திருப்பரங்குன்ற மேட்டர்ல இவங்க ஸ்டாண்ட் என்ன? விலைக்கு ஏத்தனமா கூடாதா? எடப்பாடி தெளிவா சொல்லிட்டாரு, நான் ஒரு சங்கி அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. விலைக்கு ஏத்தியே தீரணும். ஜிஆர் சாமிநாதன் ஸ்டாண்ட். ஆமா, ஜிஆர் சாமிநாதன் சொன்னதை நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர் சாமிநாதன் சொன்னதை நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அப்படி துடிக்கிறாரு. இப்போ அங்கே தான் மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்புக்கு இவங்க ஏன் அவ்வளோ கொந்தளிச்சாங்க? அப்போ மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பை இவங்க ஏற்றுக்கிறாங்களா? சரி, அதுக்குள்ளே போக வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு ஸ்டாண்டு, நீ அப்படி ஏதாவது சொல்லணும்ல. ஏற்றுக்கிறேன், ஏற்றுக்கல, விலைக்கு ஏற்றுறதா கூடாது, அதை சொல்லு முதல்ல.
அதை சொல்லாம தமிழ்நாடு அரசு இதை சரியா அதை சொல்றது யாரு? புழுகுனி பைய, அவரும் RSS, அதுவும் RSS. சிடி நிர்மல்குமார். திமுக தரப்பான அரசு வழக்கறிஞர் 6 மணி வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு டைம் இருக்கு, நாங்கள் விளக்கை ஏற்றுவோம்னு சொல்லி ஒரு தவறான தகவலை கோர்ட்ல சொல்லியிருக்கிறார். இது போன்ற பல விஷயங்கள் நீதிமன்றத்தில் அவர்கள் தவறான வாதங்களை வைத்தது. ஏன்னா எதுக்காக ஒரு அரசு வழக்கறிஞர், திமுக அரசு வழக்கறிஞர் கோர்ட்ல, ஏன்னா நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்கணும், ஆமான்னு சொல்லியிருக்கணும். 6 மணி வரைக்கும் அரசு வழக்கறிஞர் எங்களுக்கு டைம் இருக்கு, நாங்க விளக்கேற்றுவோம்னு சொன்னனாலதான் இவ்வளவு கூட்டம் கூடிச்சோ என்ற சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படுது. ஸோ தவறான தகவலை இந்த அரசே இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலையை கிரியேட் பண்ணுச்சுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நேரடியாக RSSல இருந்து பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு தாவி இங்கே உன்னோட அசைன்மெண்ட் போதும், இனி அங்கே போ, அங்கே நம்ம சகோ அருண்ராஜ் ஒருத்தர் ரிட்டையர் ஆகி வருவார், அவர் வந்தோடனே உள்ளுக்குள்ளே பொசிஷன் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு விஜய் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, அவருக்கு நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் எப்பயுமே தூங்கிட்டு இருப்பார், நீங்கள் பாட்டுக்கு முடிவெடுத்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கப்பட்ட நபர் தானே. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க? இப்போ இந்த சேலஞ்சை எதிர்கொள்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஜுடிஷியலாக வைக்கக்கூடிய சேலஞ்சு, சொசைட்டியில் வைக்கக்கூடிய சேலஞ்சு, இன்னொன்று ரிலீஜியஸ் சைடில் வைக்கக்கூடிய சேலஞ்சு, இது மூணுலையுமே மக்களுடைய நிலைப்பாடு என்ன? எல்லாருமே சைலண்டாக இருக்கிறாங்க. அப்போ சைலண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா ஏற்றுக்கிட்டாங்களா எதிர்க்கிறாங்களா? அதாவது இந்துத்துவாவின் கோரிக்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கிறதா? இல்லை, தமிழ்நாடு இந்துத்துவாவின் கோரிக்கையை நிராகரித்து மௌனமாக இருக்கிறது. இதில் இந்த மௌனம் அப்படின்றது மக்கள் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்றது மக்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அவனுக்கு பேசுறதுக்கு நிறைய வேலை இருக்குது, செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால அவன் வேலை பார்க்குறான். நீ என்ன வேலை பார்க்குற? இதை விட்டுட்டு உனக்கு அதான் நாம் ஆரம்பத்திலிருந்து சொன்னது போல ஐடியாலஜிக்கலாக தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா திமுக நிற்கும் அளவுக்கு அதிமுகவோ தாவேக்காவோ நிற்காது அப்படின்னு சொன்னதனுடைய அடிப்படை இதுதானே. திமுக மேலே 1000 குறைகள் இருந்தது, நிற்க அளவுக்கு இல்லை, நிற்கவே நிற்காது. திமுக அளவுக்கு ஏன் போறீங்க? திமுக நிற்கிற அளவுக்கு அதிமுகவோ தாவேக்காவோ நிற்காது அப்படின்னு நாம் சொன்னதுக்கு நிற்கிற அளவுக்கு இல்லை. இப்போ திமுக நிற்கிற அளவுக்கு அப்படின்றத தாண்டி திமுக மேலே கடுமையான விமர்சனங்கள் அந்த 4 ஆண்டுகளில். ஐடியாலஜிக்கலாக திமுக சரியில்லை, ஆனால் திமுக உள்ளுக்குள்ளே ஒரு வேலை நடந்து கொண்டே இருக்கிறதுன்றத நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அதனால் நான் பல இடங்களில் சொல்கிறேன். பல பேருக்கு அது தெரியாது, அதனால் விமர்சிக்கிறாங்க. ஓகே ஃபைன். ஆனால் இப்படி ஒரு பேட்டில் கிரவுண்ட் வரும்போது முன்னாடி நின்று அடியை நான் வாங்குறேன், நீ பாதுகாப்பாக இருன்னு சேவ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமியால் உள்ளே நுழையவே முடியாது, காலை வச்சு நிற்கவே முடியாது. நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவார். இவர் படுத்து தூங்குவார். இப்போ வரைக்கும் வெளியே வரலையே, ஒரு வார்த்தை கூட பேசலையே திருப்பரங்குன்ற மேட்டரை பற்றி. ஆனால் பாண்டிச்சேரியில் போய் திமுகவை திட்டிட்டு வராங்க. சிறுபான்மை பாதிக்கப்படுறாங்க. இது சிறுபான்மை இல்லையா? பாண்டிச்சேரியில் சிறுபான்மை வேற, அதாவது சாமிநாதன் லாங்குவேஜில் பேசுறது அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஒரு சிறுபான்மை இருக்குது. என்ன சிறுபான்மை அப்படின்னா இன்னைக்கு அந்த கட்சிக்காரங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, பாண்டிச்சேரியில் மதுவிலக்கு. அருமையான கோரிக்கை, அதை மட்டும் டேக்லைன் நான் எழுதினு நீ பாண்டிச்சேரி போகிற, பாண்டிச்சேரியில் மதுவை ஒழிப்போம் அப்படின்னு பேனர் கட்டிக்கிட்டே நீ பிரச்சாரம் பண்ணுற, அதை நான் வரவே இருக்கிறேன். ஒரு ஸ்டேஜில் யாரை புகழ்ந்து பேசினாரோ அந்த முதல்வர் அவர் இன்னைக்கு இவருக்கு எதுவுமே தெரியல இதை பற்றி, எதுக்கு இங்கே தேவையில்லாம பிரச்சனை பண்ணுகிறேன்னு அவரே போட்டு உடச்சிட்டாங்க. ரங்கசாமியே டென்ஷன் ஆகிட்டாரு. ரங்கசாமிக்கும் புஷி ஆனந்துக்கும் வேற ஏதோ டீலிங் இருக்குதா என்னன்றது தெரியல, அதெல்லாம் தனியாக நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஆனால் இந்த பேக் டு த பேட்டில் கிரவுண்டு சாமிநாதன் சொன்னது போல் இது ஐடியாலஜிக்கல் பேட்டிலானா ஆமாம் ஐடியாலஜிக்கல் பேட்டில் தான். இது ஐடியாலஜிக்கல் பேட்டில்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா யூ ஆர் நாட் அ ஜட்ஜ் எனிமோர், நீங்கள் ஜட்ஜிலிருந்து வெளியே வந்துருங்க. இல்லை, இப்போ விஜய் இந்த திருப்பரங்குன்ற விஷயம் குறித்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுலாம் பிரச்சனை. இப்போ இஸ்லாமியருக்கு ஆதரவாக அவர் நிற்கிறாரு, இது தேவையில்லாத ஒரு மத கலவரத்தை உண்டாக்குறது. அவர் பாஜகவை RSS அப்படி தான் விமர்சிக்கிறாரு. அது ஒரு மதவாத அரசியல், மதவெறி பிடிச்ச அரசியல் தான் அவர் விமர்சிக்கிறாரு. அப்போ அதில் ஒரு சரியான ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அவருக்கு அவருக்கு ஆதரவு அதிகமாக தான் வரப்போகுது தமிழ்நாட்டில். அதான் தமிழ்நாடு அரசியல் நம்ம அவர் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? அவர் ரொம்ப ரீசெண்டாகவே பல விஷயங்கள்லேருந்து தவிர்த்து கொண்டார். ரொம்ப சில விஷயங்கள்ல திமுக மேட்ரா அது அப்படின்னா மட்டும்தான் அவர் வருவார், மற்ற மேட்டருக்கு வர்றதில்லை. ஆணவ படுகொலை மேட்டர்லாம் இப்போ பேசுகிறதே இல்லை. ஏன் பேசுறது இல்லை? அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இவங்க உள்ளே போய் அம்பேத்கரை பற்றி பேச பேச அது என்ன குரூப்பியா சௌத்ரி தேவரா யாரோ ஒரு குரூப்பு திப்புன்னு வெளியே வந்துட்டு நாங்கள் நடக்குதுங்க நாங்களாம் வர வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி, அவங்க அம்பேத்கர் விழா அப்படின்னா அம்பேத்கரும் பசுமுன்னாரும் எனது கண்கள்னு விஜய் பேசுவார் நினச்சி வந்தாங்களா என்னன்னு தெரியல. வந்தவங்க அம்பேத்கரனுடைய புகழாரத்தை கேட்க முடியாமல் தெரிச்சு ஓடினாங்க. அதுலேயே விஜய்க்கு செய்தி கடத்தப்பட்டு விட்டது. இதை நம்ம தொடர்ந்து பேசணும், அல்லது இப்போ வேங்கவேலுக்கு நேரில் வரணும்னு சொன்னோம், போனோம்னா என்ன ஆகும், போனால் சாதி வெறியம் ஓட்டு போட மாட்டானா அப்படின்ற ஒரு பயம்.
போனால் வருமா வராதான்றதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் இப்படியான பயத்தில் அவர்கள் உறைந்து போயிருக்கிறார்கள். அதனால தான் சாதிய படுகொலைகளை பற்றி அல்லது தொடர்ந்து பேச வேண்டிய விஷயங்களை, எதெல்லாம் தொடர் பிரச்சாரத்தின் மூலமாக சாத்தியப்படுத்த வேண்டிய விஷயங்களோ அது எல்லாத்துலேயும் பேசாமல் அமைதியாக இருப்பார். அதே மாதிரி தான் இந்த மத விவகாரத்துலேயும் ஏற்கனவே வக்ஃபு கேஸ் போட்டாச்சு. ஒன்றும் இல்லை, கூடவே இருக்கிற அருண்ராஜ் சொல்லியிருப்பார், ஏற்கனவே வக்ஃபு கேஸ் போட்டு நம்ம முஸ்லீம் ஆளுன்றதை நிரூபிச்சாச்சு, போதா குறைக்கி தொப்பியை போட்டு பிரியாணி வேறு சாப்பிட்ருக்குறோம், இதுக்கு மேலே வேறு என்னங்க செய்யணும், போதும் அதெல்லாம், இதுக்கு மேலே ஓவர் முஸ்லீமாக போனோம்னா ஹிந்து ஓட்டு வராது, ஹிந்து ஓட்டு வரல அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியாது, அதனால் நீங்கள் வந்து அப்படி போகாதீங்க, திமுகவுக்கு எதிராக அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்லேயே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம்னு தான் இவ்வளவு நாள் யோசித்து திமுக இந்த வழக்கை சரியாக கையாளலை அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா குரூப்பு நேற்று திடீர்னு அது சிடிஎல் நிர்மல்குமார் வழியாக பேசியிருக்கிறாங்க. அப்போ எது நடந்தாலும் அதை திமுகவுக்கு எதிராக திருப்பணும். இந்த விஷயத்தில் திருப்ப முடியல. திருப்பரங்குன்ற விஷயத்தில் திமுகவுக்கு எதிராக இதை திருப்ப முடியல. இதை தாண்டி பேசணும் அப்படின்னா இந்து ஓட்டு போயிருன்றது இல்லை, மதசார்புள்ள கட்சிகள் வந்து நம்மை கைவிட்டு விடுவார்களோ, வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்திலும் கூட இந்த அமைதியை அவர்கள் தொடர்கிறார்கள். இந்த அமைதிக்கு பின்னால் இன்னொரு பயமும் இருக்குது. நாளைக்கு லிட்டிகேஷன் போய் ஜிஆர் சாமிநாதன் பெஞ்சில் நிற்கணும்ல, அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். நம்ம என்ன மாதிரி பேசி அவர் வேற கேட்குறாரு, சாமிநாதன் சார் வந்து கோர்ட்டுக்கு வெளியே நடக்கிறதெல்லாம் உள்ளே கேட்குறாரு. யார்? நம்ம வாஞ்சிநாதன் சாரே சொல்லியிருக்கிறாரு. தோழர் வாஞ்சிநாதன் முந்தா நேற்று போன வாரம் நடந்த அந்த படைப்பரங்கத்தில் நடந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு, என்னை கூப்பிட்டு நான் கரெக்டாக தானே பேசுகிறேன், எதுவும் தப்பாக பேசலையே, எதுவும் வெளியே போய் சொல்லிட மாட்டீங்கல்ல, எனக்கு சந்தோஷமாக கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடக்கிறதெல்லாம் உள்ளே கேட்குறாராம். அப்போ நாளைக்கு கேட்பார்ல, என்ன போனோட திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டாம் நீங்கள் இப்போ ஏதோ கேட்டு வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து கூட அவர்கள் அமைதியாக இருக்கலாம். தெரில, சாமிநாதன் சாரிக்கே இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னா மேலே இருக்கிற 2 சாமிக்கெல்லாம் எவ்வளோ பயப்படுவாங்கன்னு தெரில. ஓகே, இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஐடியாலஜிக்கல் வார் ரொம்ப முக்கியம். ஜிஆர் சாமிநாதன் சொல்கிறது, மோகன் பகவத் சொல்கிறது, ஜட்ஜி சொல்லிட்டாரு கேளுங்க, தமிழ்நாடு அரசு கேட்க முடியாதுன்றுச்சு. கேட்க முடியாதுன்னா ஜட்ஜ்மெண்ட்டை நிராகரிக்கிறோமா, ஜுடிஷியரியை நிராகரிக்கிறோமா? அதெல்லாம் இல்லை, ஜுடிஷியரியை அக்செப்ட் பண்ணுறோம். அக்செப்ட் பண்ணதுனால தான் 1996, 2014, 2017ன்னு தொடர்ந்து நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை இன்றைக்கும் நாம் பின்பற்றுகிறோம். உள்ளபடியே அது சர்வேக்கல் இல்லை, அது தீபத்தூண் தான் அப்படின்னா 1923லே டிஸ்பியூட் செட்டில் ஆகிருக்கணுமே. 1923ல் என்னென்ன குறிப்பிடுறாங்க? நெல்லித்தோப்பு, கொடிமரம், தர்காவுக்கு ஏறுகின்ற படிக்கட்டுகள், தர்கா இருக்கின்ற மலை உச்சி பகுதி அனைத்தும் தர்காவுக்கு சொந்தம். அதுபோக அந்த நெல்லித்தோப்பில் விளையக்கூடிய பொருட்கள், அது தரக்கூடிய பயன்பாட்டுடைய பொருட்கள் அனைத்துமே தர்காவுக்கு சொந்தம். அந்த இடத்துல தீபத்தூண் ஏதாவது வந்திருக்குதா? கிடையாது. மலைக்கு என்ன சொல்கிறாங்க? மலை இருக்கக்கூடிய அடிவாரம், அது போக தர்காவுக்கு சொந்தமான பகுதிகள் தவிர பிற பகுதிகள் அனைத்தும் மலைக்கு சொந்தம். அதில் தீபத்தூண் ஏதாவது ஸ்பெசிஃபை ஆகிருக்குதா? மலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ச்சையும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க அதில். அப்போ சர்வேக்கல்ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த சர்வேக்கல்ல வந்து ஒரு வேலைக்காக வச்சது, அதுக்கப்புறம் அது பயனற்றது, அதுக்கப்புறம் அதை குறிப்பிடணும்னு அவசியம் இல்லை, அதனால குறிப்பிடலை. 96ல் ஹிந்து முன்னணியே குறிப்பிடலையே வழக்கில், இது வந்து தீபத்தூண் தான் அப்படின்றத இன்னைக்கு அதை ஆதாரமாக முன் வச்சிருக்கிறாங்களே. அதே போல் அங்கே இருக்கிற தீபத்தூண் கிடையாது, சர்வேக்கல் தான்றத சர்வேயர் ஆஃப் இந்தியாவே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து லெட்டர் கொடுத்து ஆர்டிக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்களே. இது எதையுமே ஏற்றுக்கிடாமல் நாளை ஜெயச்சந்திரன் சார் மாறுபட்ட தீர்ப்பை கொடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. அவர் நீதி முறைப்படி அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஆனால் சாமிநாதன் சாரை வந்து இம்பீச் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு அது வெறுமன தீபத்தூணுக்கானது மட்டுமல்ல. அவர் வந்து அடிப்படையிலேயே இந்த மொத்த ஸ்டேட் மிஷினரி வந்து உழைச்சி போட பார்க்குறாரு. கவர்மெண்ட்டும் ஸ்டேட்டும் கம்பைனாக ஒர்க் பண்ணணும். இதுக்கு ஜுடிஷியரி வந்து கான்ஸ்டியூஷனை மீறி இவங்க போகாதபடிக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும். இதுதானே வேலை, இதுதானே டியூட்டி. லெஜிஸ்லேட்டிவ்க்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, ஜுடிஷியரிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு டியூட்டி இருக்குது. இது மூணையும் அவங்கவுங்க சரியாக செய்யணும். இப்போ இந்த ஜுடிஷியரி உட்காந்து இந்த 2 பக்கம் வார் வேஜ் பண்ணுறாரு. சகலமும் அவர் தான். ஆமாம், எல்லாத்தையும் அவர் இதில் வேற டிக்டேட் பண்ணுறாருங்க. எங்களிடம் ஆர்மி இல்லை, எங்களிடம் அது இல்லை, அதனால் எங்களால் நினைத்து செயல்படுத்த முடியாது. ஆமாம், முடியாதுன்றது இல்லை, கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு எதுவும் கொடுக்கல. உனக்குன்னு ஒரு ஆர்மியை கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? பிரிட்டிஷருடைய நீட்சி தானே நம்ம கான்ஸ்டியூஷனாகவும் சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாகவும் சரி, பிரிட்டிஷனுடைய கண்டினியூட்டியாக தான் இன்றைக்கும் பல மிஷினரிஸை அப்படியே வச்சுருக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பிரிட்டிஷனுடைய எச்சம் தான். பிரிட்டிஷனுடைய எச்சமாக பிரிட்டிஷ் அது என்னவா வச்சுருந்தது? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை மெஜிஸ்ட்ரேட்டாக வச்சுருந்துச்சு. அந்த மெஜிஸ்ட்ரேட் நினச்சாருன்னா ஆள் அனுப்பி ஒருத்தனை குண்டு கட்டாக தூக்கி ஜெயிலில் அடைக்கலாம். இன்றைக்கி அடைக்க முடியுமா? இன்னைக்கு முடியாதுல்ல. நீதிமன்றம் தானே அதை செய்ய முடியும். லா என்ஃபோர்ஸ்மெண்டிங் அத்தாரிட்டி யாரு கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிடையாது. உங்களுக்கு லா என்ஃபோர்சிங் அத்தாரிட்டி அப்படின்றது யூ ஷுட் கைடு த ஸ்டேட்.
நீங்கள் வந்து ஸ்டேட்டுக்கு வழிகாட்டணுமே தவிர ஸ்டேட்டு செய்யலைன்னா நீயே செய்யணும், அது உன் வேலை இல்லை. ஸ்டேட்டு செய்யலைன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தை விசாரிக்கிறதுக்கு கால அவகாசம் கொடுக்கல. இதுதானே வேலை. கொடுத்தா சரியான இல்லைன்னா மேல்முறையீடு போலான்றது சட்டம் கொடுக்குற வாய்ப்பு தானே. மேல்முறையீடு போகலாம், மேல்முறையீட்டுக்கு கால அவகாசம் இருக்குது. கண்டெம்ட் எடுத்தாலும் 4 வாரம் நோட்டீஸ் கொடுக்கலாமே. கண்டெம்ட்டுக்கு 4 வாரம் நோட்டீஸ்ன்றது மெட்ராஸ் ஹைகோர்ட்டே வைத்திருக்கக்கூடிய சட்ட விதிகள். அதை மீறில செயல்பட்டிருக்கிறாரு. அப்போ அவருடைய டியூட்டியும் அவர் செய்யலை. தமிழ்நாட்டிற்கு அல்லது இந்தியாவிற்கு அவரால் என்ன நடக்கக்கூடாதோ அதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹிந்துஸ் ஆஃப் ஆல் ஓவர் இந்தியா ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஜிஆர் சாமிநாதன் இஸ் நாட் ஃபார் ஹிந்துஸ், ஹீ இஸ் ஃபார் எ பார்ட் ஆஃப் ஹிந்துத்துவா. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற பகுதியை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான். தமிழ்நாடு அரசு இந்துக்களின் உரிமையை பாதுகாக்கிறதுனால தான் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபத்தை ஏற்றுச்சு. அந்த தீபத்தை ஏற்றினதை மறைச்சிட்டு பொய் சொல்கிறது ராகுல் சிவசங்கர் மாதிரியான மூளை மழுங்கி போன ஆகாவளி பேர்வழிகள், நாடாளுமன்றத்தில் மறைகலண்டு அலையக்கூடியவர்கள். நான் சொல்லலை, ராகுல் காந்தி சொல்கிறாரு. யாருக்கு? அமித்ஷாவுக்கு மரகலண்டுருச்சுன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு ப்ரெஸ் மீட்டில். அப்போ அப்படி மறைகலண்டதுகள், மூளையற்றதுகள் இப்படியான வாதங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். இவனுக்கு தான் சொல்கிறானுங்க தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதையுமே தமிழ்நாடு ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு. இப்போ அவனே ஒத்துக்கிட்டான். நம்ம கஸ்டம்ஸ் வேறு, அவனுடைய கஸ்டம்ஸ் வேறு. நம்ம பிலீஃப் வேறு, அவனுடைய பிலீஃப் வேறு. தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்றதை அவனும் ஒத்துக்கிட்டான். இதுக்கப்புறம் செய்ய வேண்டியது ஒன்று தான். அதை இவனுக்கு செய்ய மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஒன்றா உட்காந்து கும்மி அடித்து, அதாவது இந்த நண்டு கதை சொல்லுவாங்கல்ல, நண்டு பாத்திரத்தை வந்து பூட்டி வைக்க மாட்டாங்களாம், அதை திறந்து வச்சுருவாங்களாம். ஏன்னா ஒரு நண்டு ஏறுது, என்னடா இந்த நண்டு ஏறுதுன்னு பார்த்துட்டு இருக்கிற இன்னொரு நண்டு அது காலை பிடிச்சி ஏறுறேன்னு இழுத்து விட்டு போயிருமா. அந்த மாதிரி வந்து தமிழர்களுடைய காலை பிடித்து இழுத்து எப்படியாவது மேலே போட்டு அமுக்கி தமிழனை வந்து இவங்க வந்து கும்மி அடித்து மற்ற மாநிலத்துக்கெல்லாம் பிரித்து விடுறது, வளங்களை பிரித்தளிப்பது, தமிழர்களுடைய உரிமைகளை வந்து பறித்தெடுப்பது, தமிழர்களுடைய வாழ்வியல் சூழலை சிதைப்பது, எல்லா வேலைகளையும் தொடர்ந்து செய்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமான ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா என்று புரிந்து கொண்டாலுடைய இதை எதிர்த்து நிற்க முடியாது. அந்த புரிதல் இருக்கிறதுனால தான் திமுக அரசு கடுமையாக இதை எதிர்த்து கொண்டிருக்கிறது. ஆதர்ஷ் கோயல் உள்ளிட்ட வகைராக்கள் ஜிஆர் சாமிநாதனுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். இவ்வளோ நேரம் இந்த கேஸ் தொடர்பாக இன்னைக்கு கோர்ட்டில் என்ன வாதங்கள் முன் வச்சாங்க, இதை இந்திய அளவில் எப்படி பேசும் பொருளாக மாறி இருக்கு, இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு இவ்வளோ நேரம் உங்கள் நேரம் ஒதுக்கி விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி.